பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி உறவு சொந்தங்கள் ஜூலை மாதம் 30 செவ்வாய்க்கிழமை நேரலை காற்றில் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நேரம் சிறப்போடு காற்றில் எழுகிறது. சந்தம் சிந்தும் சிறப்பு சந்திப்பு நிகழ்வு வல்லமை தொகுப்போடு பாவை ஜெயபாலன் அவர்கள். உற்சாக வணக்கம். மைக்கை ஆன் பண்ணிக்கொண்டு வணக்கம். மீண்டும் ஒரு செவ்வாய் பொழுது 274வது வார நிகழ்வு. இந்த நிகழ்வில் மகிழ்வோடு உங்களோடு ஒன்றிணைந்து உங்களால் வெளியேற்பட்டு வந்து சேர்ந்த கவிதைகளை இங்கே வரிசைப்படுத்தி மதிமகனவர்கள் தந்த வகையிலே இங்கே அது ஒளி தொகுப்புக்கோடு இந்த கவிதை ஆய்வு தொகுப்புக்கு உட்படுகின்றது. ஏற்கனவே அறிய தந்தது போல எப்பொழுதும் எவரும் தொகுப்பில் இணையலாம். தேவைப்படும் போது தாங்களே பிரியலாம். சில மணி நேரங்கள் கூட, சில நிமிடங்கள் கூட அவர்களுடைய இணைவு வரவேற்கப்படும். ஆக இவற்றை கூறிக்கொண்டு இன்று இங்கே கவிதைகளோடு இணைந்தவர்களுடைய பட்டியலை பார்ப்போம். அங்கே பட்டியலிட்டு தந்த வளமை போல மதிமகனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு சிவரூபன் சர்வேஸ்வரி, கானா குமரன், செல்வி நித்யானந்தன், பாலதேவகஜன், மதிமகன், சிவாஜினி ஸ்ரீதரன், வஜிதா முகமது, ஜெய நடேசன், ஜெயம் தங்கராஜா, மனோகரி ஜெகதீஸ்வரன், பாவை ஜெயபாலன், ராணி சமந்தர், சக்திதாசன், கங்கா ஸ்டான்லி, சிவரஞ்சனி கலைச்செல்வன், கமலா ஜெயபாலன், வசந்தா ஜெகதீஸ்வரன், அபிராமி கவிதாசன், இவர்களோடு ராசியா கௌரி பாலா. ஆக இந்த 20 கவிஞர்களுடைய கவிதைகளையும் இன்று இங்கே வரவேற்று இந்த நிகழ்வில் இணைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது முதலாவது கவிதையாக முகிழ்வது சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களுடைய கவிதை. ஆர்வத்தோடு அவர் அன்று இரவிரவாக அனுப்பி வைத்த கவிதை இங்கே இப்பொழுது உங்கள் முன். ஸ்வரூபன் சர்வேஸ்வரியுடைய கவிதையை இங்கே எங்கே என்று தேடுகின்றேன். ஆமாம், மன்னிப்போடு இப்பொழுது சர்வேஸ்வர் சிறுவன், ஆமாம், அவர் ஏற்கனவே இங்கே இட்டிருக்கின்றார். அவர் குரல் பதிவு செய்திருப்பார், ஆனால் குரலை இங்கு காணவில்லை. ஆகவே நானும் என்னுடைய குரலில் அதை கொடுத்துக்கொண்டு அவருடைய குரல் இணைப்பை குமரனுடைய உதவியோடு இடையிலே நான் இங்கே தொடர விடுவேன் என்ற உறுதிமொழியோடு இப்பொழுது நான் என் குரலில் அவர் கவிதை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு நிறைவான இந்த விடுதலை பொழுதிலே நீங்கள் உங்கள் விருப்ப தலைப்பையும் அனுப்பலாம் என்று கூறியிருந்தோம். அதற்கமைய இங்கே விருப்ப தலைப்போடு கவிதைகள் வந்தமைகின்றன. அதிபருடைய அடுத்த கட்டளைக்கு அமைய எப்பொழுது இந்த பாமுகத்துக்கான 3 வார விடுமுறை என்பதை அறிய தருவோம். அதுவரை அடுத்த வார நிகழ்வும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது. சர்வேஸ்வரி சிவரூபன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பில் அவர் தந்த கவிதை. தலைவனாக வந்தவன் தந்தையும் என்பார். தலையாய கடமை உடையவன் தனித்துவமாக உண்டே. தலையாய கடமை உமையவனுக்கு தனித்துவமாக உண்டே. மகத்தான பொறுப்பும் மலையாக கொண்டு இகத்தினில் இன்றும் போற்று பெற்றவர் நன்றாய் பெரும் யுகம் நம்மையும் கற்றிடம் வைத்தவே கற்றிடவும் வைத்துமே கருத்தாக வெற்றியே. வற்றிடவும் முடியாத வாஞ்சையும் கொள்வார். பற்றிடவும் வெக்க அன்பு, பற்றிடவும் வெக்க அன்பு. செங்கதிராய் ஒளிபரப்பி செந்தூரமாய் மெளிர்ந்து சங்கீதம் இசைத்தும் சாந்தமாக விளையாடியும்
இரத்தத்தை வேர்வையாக்கி இயன்ற மட்டும் வேலை செய்வாய். இரத்தத்தை வேர்வையாக்கி இயன்ற மட்டும் வேலை செய்வார். தரமாக நிற்கும் உயர்வே தந்தையே. தலைவனாக வந்தவன் தந்தையும் என்பார். ஆக ஒரு தலைவனை பற்றிய ஒரு போற்றுதல் பாவாக இதனை புனிந்திருப்பதாக கொள்ளலாம். அவர் ஆரம்ப வரியிலேயே அதனை தான் எதை கூறப்போகின்றோம் என்பதை எடுத்து கூறுகின்ற சொல் பிரயோகங்களோடு வாசகர்களை அந்த கவிதையின் வாசிப்புக்கு அழைக்கின்றார். தலைவனாக வந்தவன் தந்தையும் என்பார். தலையாய கடமை உரியவனுக்கு தனித்துவமாக உண்டு. ஆக கணவனாக வந்தவனுக்கு தனித்துவமான கடமை உண்டு. அவன் தந்தையாக போகின்றான். தந்தை ஆகுவதற்கு முன்னதாக கூட அவன் குடும்பத்தின் தலைவனாக பிறகு அவனுக்கு தனித்துவமான கடமை உண்டு என்பதை கூற வருகின்றவர். என்ன கடமை என்பதை பட்டியலிடப் போகின்றார், பார்ப்போம். மகத்தான பொறுப்பும் மலையாக கொண்டு இகத்தினில் என்றும் போட்டு பெற்றவர் நன்றாய் பெருமையும் நன்மையும் கட்டிட வைத்துமே கருத்தாக வெற்றியும் வெற்றிடவும் முடியாத வாஞ்சியையும் கொள்வார். ஆக இங்கே அவர் தலைவன் நாயகன் ஆக வந்த தலைவன் அங்கே தந்தையாகின்ற ஸ்தானத்திலே என்ன மகத்தான பொறுப்பும் மலையாக கொண்டு ஈகத்தின் என்றும் போட்டு வெற்றியவர் நன்றாய் பெருமையும் நம்மையும் கட்டிடமும் வைத்துமே கருத்தாக வெற்றியும் வெற்றிடவும் முடியாத வாஞ்சையும் கொள்வார். குறையாத வெற்றிடாத வாஞ்சை, அந்த அன்பு அள்ள குறையாத அன்பை தெளிக்கின்றவராக அவர் தன் புத்திரரோடு மனைவியோடு இருப்பார். கட்டிடமும் வைப்பார். கல்வி கடமை தன் பிள்ளையை அவையத்தில் முந்தி இருக்க செய்ய ஒரு தந்தையானவன் செய்ய வேண்டிய கடமையும் அவர் செய்வார். கட்டிடமும் வைத்துமா கருத்தாக ஏற்றியும் வெற்றிடவும் முடியாத வாஞ்சையும் கொள்வார். கட்டிடமையும் வைக்கும் அன்பு. ஆகவே அந்த வெற்றிட முடியாத வாஞ்சை என்று சொன்னவர் அந்த அந்த அன்புக்கு அளவு அதை கூறினால் காணாது என்று பற்றிடவும் வைக்கும் அன்பு, அங்கே பற்றி கொண்ட அன்பு, அது விட்டு விலகாத ஒரு அன்பு. செங்கதிராய் ஒளிபரப்பி செந்தூரமாய் விளிர்ந்து சங்கீதம் இசைத்தும் சாந்தமாக விளையாடியும். ஆஹா, என்னவாறாக அந்த தலைவன் தன் பிள்ளைகளை ஆனந்தப்படுத்துகின்றார். செங்கதிராய் ஒளிபரப்பி சூரியன் போல பிரகாசமாக தன்னுடைய ஒளி பாற்றுகின்றான் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்கு. செந்தூரமாய் விளிர்ந்து சங்கீதம் இசைத்தும் சாந்தமாக விளையாடியும். இங்கே ஆமாம், அடிக்கடி கூறுவார்கள், எங்களுடைய பிள்ளைகளும் கூறுவார்கள், அப்பா உங்களோடு விளையாடியது காணாது எங்களுடைய குழந்தை பருவத்திலே என்று. இவ்வாறான குழந்தை பருவத்திலே தந்தை தங்களோடு சேர்ந்து பந்தாட வேண்டும், கொண்டோட வேண்டும். மைதானத்தில் மாலை தோறும் வந்து கால் பந்தோ ஏதோ விளையாட வேண்டும் என்றெல்லாம் பிள்ளைகள் எதிர்பார்ப்பார்கள். இங்கே சொல்வார்கள், கட்டிடமே செங்கதிராய் ஒளிபரப்பி செந்தூரமாய் விழுந்து சங்கீதம் விதைத்து சாந்தமாக விளையாடியும். அந்த பையனுக்கு நோகாமல் அடிக்க வேண்டும். இது பந்தை. அதுபோல சாந்தமாக விளையாட வேண்டும். இரத்தத்தை வெறுமையாக்கி இயன்ற மட்டும் வேலை செய்வார். தரமாக நிற்கும் உயர்வே. ஆக இரத்தத்தை வேர்வையாக்கி தந்தை தலைவனானவன், அந்த தந்தையானவன் இவ்வாறு குடும்ப உயர்வுக்காக தன்னை பலியாக்கி, தன்னுடைய உழைப்பை பலியாக்கி, தன்னுடைய வேர்வையை பலியாக்கி, தன்னுடைய சுகபோகங்களை பலியாக்கி தன் குடும்ப நன்மைக்காக பாடுபடுகின்றார் என்பதை இங்கே அழகாக பல பாடல்களை பார்க்கின்றோம். அப்பா என்ற துணியிலே வருகின்ற பாடல்கள் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கூட அது அடிக்கடியாக வந்து செல்வதை பார்க்கின்றோம். அது மிக மிக அற்புதமான முறையிலே ஒரு நாட்டாக்கள், நாட்டுப்புறத்து வல்லுநர்களை கூட அங்கே மேடியேற்றி பாட வைக்கின்ற பாங்கை பார்க்கின்றோம். மிகச் சிறப்பு. ஆக சிவருமன் சர்வேஸ்வரி தன்னுடைய விருப்ப தலைப்பாக எழுதிய அந்த தலைவன் பற்றிய அந்த கருத்துக்கான மதிப்பையும் அன்பையும் அவருடைய குடும்ப பற்றையும் அந்த பற்றின் மிகுந்து அந்த பற்றுக்கு காரணமான கணவனை சுற்றி வந்த கவிதையிலே அவர் பல்வேறு வகையான அந்த பாச உணர்வை காட்டியிருக்கின்றார். அது எதுகை மோனியோடு
அடுக்கு தொடுப்போடு தன்னுடைய வல்லமை எவ்வாறு கவி வரைவதிலே பலத்திருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஒன்றாக பார்க்கிறோம். மிகச்சிறப்பு. அடுத்தவர் எங்கள குமரன். ஆக குமரன் விடுமுறை என்பது தலைப்பாக கொடுத்திருந்தோம். அவர் தலைப்புக்கு ஏற்ற கவிதையை தந்திருக்கின்றார். விடுமுறை அல்லது விருப்ப தலைப்பு என்போம். அவருடைய தலைப்பு கொடுக்கப்பட்ட தலைப்புக்காக ஆனால் விரைவாக இருக்கின்றது. ஆமாம், விடுமுறை ஒன்று தாதாயி, பிள்ளைகளோடு ஒரு நாள் சேர்ந்திருக்க சனி ஞாயிறாக தாதாயி. சனியும் ஞாயிறும் எனக்கு சொந்தம், தருவது எப்படி உனக்கு மட்டும்? திங்கள் முதல் வெள்ளி வரையில் நாள் ஒன்று கேளு, தருவேன் உனக்கு. தனித்து விடுமுறை நான் எடுத்து தனித்து வீட்டில் இருப்பதுமேனோ, சகலரும் கூடி சந்தோஷப்பட எனக்கு ஒரு விடுமுறை நாள் தாத்தாயி. அடுக்களை பாத்திரம் கூடும் நாளும் ஆடைகள் குவியலை துவைக்கும் நாளும் ஆகாதே உனக்கு விடுமுறை தரவே. வேண்டாத ஆசை உனக்கு வந்தால் வேலையை விட்டு போவதே சாத்திய. போட்டால் ஒரு போடு பானையை பொத்தடிவாயை என்று. குமரனுடைய பார்வை எப்போதும் ஒரு திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு பார்வையாக இருக்கும். கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதலை. விடுதலை என்பது லீவு, விடுமுறை எல்லாவற்றுக்குமே பொருத்தமான ஒரு சொல்லு. ஆக இந்த கவிதையிலே அவர் ஒரு உரையாடலை தன் பாடலாகி தந்திருக்கின்றார். ஒரு புது புது ஜுத்தி அவருடைய புத்தி அதிலே கிட்டி சந்தமும் எட்டி அதற்கு தகுந்த மாதிரி அவர் வரைவு தலைப்புக்கேற்ற வரைவிலே அதனை ஒரு சுவைப்பட சிந்திக்க வைக்கின்ற பாணியிலே என்ன சொல்ல வருகின்றார், என்ன சொல்லி இருக்கின்றார் என்று ஒரு முறைக்கு இருமுறை படிக்க வேண்டிய தேவையை உண்டு பண்ணுகின்ற ஒரு பாணியிலே குறுங்கவிதையாக அவருடைய கவிதைகள் அமையும். அந்த வகையிலே இதிலும் ஒரு சுவையை கூட்டியிருக்கின்றார். ஒரு பாத்திரம் தேய்க்கின்ற பணியை ஒரு வீட்டில் செய்கின்ற ஒரு ஏழை தாய், அங்கே அவள் ஒரு பாத்திரமாகவும் அவளுடைய கோரிக்கைக்கு ஆத்திரம் கொண்ட அந்த எஜமானியாகப்பட்ட அந்த வீட்டுக்காரியினுடைய வேண்டுதலுக்கான மறுப்புமான உரையாடலாக இந்த கவிதை அமைந்திருக்கின்றது. ஆக விடுமுறை ஒன்று தாயி தாயி என்று அவள் வேண்டுகின்றாள். எப்படி அவள் மறைக்கின்றாள் என்பது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு கொஞ்சல் மொழியோடு பணிவு அத்தனையும் கொண்டு ஒரு பிச்சை கேட்கும் பாணியிலே அந்த பாத்திரம் விளக்கும் பாத்திரம் இங்கே லீவு விடுமுறை கேட்பதாக சொல்லப்படுகின்றது. அருமையான ஆரம்பம். விடுமுறை ஒன்று தாதாயி, பிள்ளைகளோடு ஒரு நாள் சேர்ந்திருக்க சனி ஞாயிறாக தாதாயி என்று அந்த பெண் கேட்பதாகவும் சமையல் அல்லது இந்த உதவியாளி கேட்பதாகவும், சனியும் ஞாயிறும் எனக்கு சொந்தம், தருவது எப்படி உனக்கு மட்டும் என்று எதிர்கேள்வி கேட்கின்றாள் எஜமானியாள். திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்று கேளு, தருவேன் உனக்கு. அங்கே தனித்து விடுமுறை நான் எடுத்து தனித்து வீட்டில் இருப்பது வேணும். ஆமாம், அங்கே பிள்ளைகளோடு தன் மகன் அங்கே அவர்களோடு கொஞ்சி கொள்வதற்கு ஒரு நாள் ஒரு பொழுது வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். திங்கள் முதல் வெள்ளி வரை அவர்கள் பள்ளிக்கு போய்விடுவார்கள். ஆகவே அவள் கேட்கின்றாள், அந்த சனி ஞாயிறாக தா என்று. அந்த நாள் தர முடியாது என்பது எஜமானுடைய கருத்தாக இருக்கின்றது. சகலரும் கூடி சந்தோஷப்பட ஒரு நாள் தாயி விளக்கமாக கேட்கின்றாள். அடுக்களை பாத்திரம் கூடும் நாளில் ஆடியல் குவியலை துவைக்கும் நாளும் ஆகாதே உனக்கு விடுமுறை தரவே. ஆக இங்கே வேலைகள் நிறைய சனி ஞாயிறுதான் இருக்கு. பிள்ளைகள் போட்ட சட்டைகள் எல்லாம் துவைக்க வேண்டும். அதே வேளையிலே பாத்திரங்கள் எல்லாம் வாராந்தம் மீண்டும் அழகாக மினுக்க வேண்டும். பழைய பாத்திரங்களாக பாவனையிலே ஓரிரு முறை மட்டும் பாவிக்கின்ற குத்து விளக்குகள் போன்றவற்றை எல்லாம் சனி ஞாயிறு விளக்க வேண்டும். ஆக அத்தகைய விளக்குகின்ற வேலியல், எல்லாத்தையும் துளக்குகின்ற வேலியல் இருப்பதாக அவள் விளக்குகின்றாள் வேலைக்காரி என்பது. போட்டால் ஒரு பானையை பொத்தடி வாயை என்று. ஆக ஆத்திரம் மீதூறி
அவள் கூறுகிறாள், பர்த்டே பாய், உனக்கு லீவும் இல்லை, வேணுமெண்டா வேலையை விடுப்போம். ஒரு அழகான ஒரு ஏழை ஏழை மனம் பட்டும் பாடு, ஏழை படும் பாடு இங்கே அழகாக பாடலாக ஒரு கவிதையாக வெளிப்பட்டிருக்கின்றது. சிறப்பான ஒரு ஆர்வமுள்ள ஒரு தம்பி அந்த ஆர்வத்தை அன்று முதல் இன்று வரை பீறும் வகையிலே, ஒரு அழகு ஊறும் வகையிலே, கருத்தும் சேரும் வகையிலே, பெறுகின்ற முறையிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தம்பி. வாழ்க வளர்க, அவர் கவிதைகள் தொடர்ந்து தருக என்று கேட்டுக்கொண்டு, இவர்கள் போன்றவர்கள் ஏன் இதனை ஒரு கள்ளச்சி முறையிலேனும் ஒரு கவிதை புத்தகமாக எழுதக்கூடாதா என்று எண்ணுவதுண்டு. அவர்களுக்கான அந்த அந்த என்னுடைய ஆலோசனை அவர் பக்கமாக விட்டுக்கொண்டு, இங்கே சிவருடன் சர்வேஸ்வரி காண கும்பனை தொடர்ந்து இங்கே வருகின்றார். செய்தியையும் சேர்த்து சென்ற செல்வி நித்யானந்தன் அடுத்த தலைப்புக்குரியவராகின்றார். நான் ஏற்கனவே கேட்டது போல எவராவது இணையலாம், எப்பொழுதும் இணையலாம், விடுபடலாம் என்பதை கூறிக்கொண்டு, 4 வார விடுமுறை, 4 பக்கமும் உறவுகள், நாளும் பிடித்த உணவுகள், நல்ல பொழுதாய் அமைந்ததே. அண்மையிலேயே செல்வி கொக்குவிலுக்கு போனான். தன்னுடைய ஊரிலே கொக்குவிலே பக்கம் எல்லாம் இருக்கின்ற பார்த்த பழைய சொந்தங்களோடு அளவலாவி அவர்கள் குந்திலே குந்தி சொந்தங்களோடு கதையிலே சொக்கி மிக்க மகிழ்ச்சி அடைந்த செல்வி இங்கே அந்த நாள் ஞாபகங்களை இங்கே எடுத்து தருகின்றார். அது மட்டுமல்ல, ஒரு பாமுக செல்வியாக அவர் அந்த விடுமுறை காலத்திலே கூட அங்கே ஒரு பொன்மாலை பொழுதை நிகழ்த்திய அந்த கைங்கரியமும் அவருடைய கடமை உணர்வை, அவருடைய பீறுகின்ற ஆர்வத்தை காட்டுகின்ற ஒன்று. நான் மிக மிக பெருமிதம் கொண்டேன் அவரை பற்றி. ஆக அந்த அந்த விடுமுறையிலே இந்த கவிதையும் வந்து அமைகின்றது. இடி மின்னல் மழையும் ஒருபுறம், பூத்து நிற்கும் மலர் மறுபுறம், முக்கனியும் வேளவில் இருபுறம், வன்வாசனை முகர்ந்து நானும். அப்படி அந்த நம்பாவில் குளத்து பக்கத்தில் எல்லாம் அந்த காணிகள் எல்லாம் அப்ப என்ன மரவள்ளி கிழங்கு நடுவார்கள். அந்த வேர் போய் வெள்ளம் என்றால் அது பாரி விடும் என்று கூட அப்படியே பிடுங்கி மரவள்ளி கிழங்கு அப்படியே ரோட்டில் கேகேஎஸ் ரோட்டில் அடுக்கி வச்சிருப்பினோம், சின்ன சின்ன கும்பிய. என்றால் அது நஞ்சூரம் பண்ணால் அது எடுக்கப்பட வேண்டும் என்று. அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு செல்விக்கு. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருக்கோணமலை கடற்கரைகள் ஊர் சுற்றி பார்த்தது, ஆலயங்கள், விழாக்கள், கொண்டாட்டங்கள் ஆனந்தமாக விடுமுறை சென்றது. ஆஹா, அந்த அப்படியே நான் இப்படி நீங்கள் லீவு வந்திருக்கிறான் 1.5 மாதம், நீங்கள் இன்னும் நான் போய் பார்த்தெல்லாம் பார்த்தேலையே என்ற ஒரு நளின பார்வை எங்கள் பக்கமாக வீசுகின்றாரோ என்ற எண்ணத்தை ஒரு பொறாமைப்பட வைக்கின்ற வகையிலே அவர் கவிதை பொங்கி இருக்கின்றாரோ என்று எண்ணுகின்ற வகையிலே அவர் தான் பெருமிதம் அடைந்திருக்கிறார். தன் கவிதையில் சொல்லி தான் பட்ட ஆனந்தத்தை எமக்குள் நல்கி பல்கி வருகின்ற பல நினைவுகளை இங்கே சொல்லி வந்திருக்கின்றார். ஓ, இங்கே சிவருடன் சர்வேஸ்வரி அம்மா, வணக்கம் அம்மா. ஆமாம், நீங்கள் இந்த வேளையிலே அங்கே 10-11 மணி இருக்குமா? இல்லை கேட்கலையாம்மா? நீங்கள் அது இதை ஓஃப் பண்ணுங்க, ஒன் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். 12 மணி ஆகுது. ஓ, அப்ப இன்னும் முழித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நித்திரை மொழிப்புக்கு எங்களுடைய தாம்பூலம் உதவி செய்கின்றது, அப்படித்தானே? எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதோட இருந்தேன். நல்லதம்மா, மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய கவிதை நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். நீங்கள் தலைவனாக நாயகனை கொண்டதாக நாங்கள் பார்த்தோம். நான் நினைக்கிறேன் உங்கள் இது சற்று முன்னதாக அதிபருடைய ஆதரவோடு 1.5 மணி நேரம் முன்னதாக தொடங்கிய காரணத்தினால் உங்களாலே இதனோடு இணைய முடிந்தது. மிக்க மகிழ்ச்சி. மிக மிக தரமான முறையிலே, திறமான வகையிலே கவிதையே கண்ணாக கொண்டு பல பல பட்டியல்களை பெற்றிருக்கிறீர்கள். விடாமல் வாராந்தம் எங்கும் எதிர்த்தும் கவிதை எழுதுகின்றீர்கள். உங்கள் பல்துறையாற்றல்கள், பன்னிசை, சொற்பொழிவு போன்ற வகையிலும் சமய ரீதியாக உதவுகிறீர்கள். மிக மிக உங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய வகையிலே இந்த களம் இருக்கின்றது. இந்த களத்திலே நீங்களும் உளம் வைத்து ஒருவராக இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே
நீங்கள் இதில் போக்கு சந்தம் சிந்தனை முதல் நாள் இணைந்திருக்கிறீர்கள். மறுபொழு கேட்பீர்கள். இரவிரவாக எழுதி முதலாவது ஆளாக தவறினால் 2வது ஆளாக அனுப்புவீர்கள். அது அனுப்புவது. ஆமாம். நீங்கள் உங்களை இந்த ஈர்த்த விடயம் எது? இந்த சந்தம் சிந்தம் நிகழ்ச்சியை ஈர்த்த விடயம் எது? இன்னும் சேர்க்க வேண்டிய விடயம் எது? 2க்குமான கேள்வி பதிலை. கவி சிந்தம் உங்களோட சந்தம் சிந்தம் வார்த்தை பற்றி தானே கேட்குறீங்க? ஆமா, அதேதான். ஆமா, என்னன்னா இது ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு முன்னோடி. தமிழையும் தமிழ் பற்றையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்க்குவதற்கு இப்படியான ஒரு ஊடகங்கள் இருப்பது சாலச்சிறந்தது. அந்த பெருமை பாமுகத்துக்கு சேரும். ஆமா, அந்த அந்த பெருமையாலதான் நானும் பார்த்தேன். அனைவர் லிங்க் அனுப்பியிருந்தார், இதுல சேரலாமண்டு படாண்டு அதை பார்த்துட்டு இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். அமைஞ்சிட்டது. சந்தோஷம், உங்களை சந்திச்சதும் சந்தோஷம், உங்கள் உறவுகள கலந்ததும் சந்தோஷம். திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றீர்கள்? இதை மேம்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, இன்னும் மேலும் மெருகூட்டுவதற்கு உங்களுடைய சுட்டிக்காட்டல்கள் ஏதாவது உண்டா? மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு கொண்டால் ஒரு ஒரு பொருள் எனக்கு நீங்கள் இந்த முறை விடுமுறை அந்த நீங்கள் எனக்கு அந்த தலையங்கத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத வாய்ப்பில்லாமல் போயிட்டுது. ஏன்னா ஒரு பள்ளிக்கூட பிள்ளைக்கு தந்தையை போற்றுவோம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையான்ற ஒரு கவிதை கொடுத்தேன். அந்த கவிதையை உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டார். அதை சமர்ப்பித்து போட்டு குரல் பதிவும் தரையில் எனக்கு வேற வேலை திட்டம் இருந்தா படிக்க. நல்லது. கவிதை நல்லாக இருந்தது. ஆமாம், தொடர்ந்து நீங்கள் தருகின்ற கவிதைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வீரியம் இருக்கும். சீரிய முறையிலே ஒரு செய்தியை சொல்கின்ற கவிதையாக அது இருக்கும். வீரிய ஆர்வம் அடுத்த சில மணி நேரங்களிலேயே கவிதையை இங்கே உந்தி விடுகின்றது, தள்ளிவிடுகின்றது. அந்த அளவுக்கு ஒரு முந்தி கவிதை தருகின்ற ஒரு தன்மைக்காகவும் உங்களுடைய இணைவுக்கும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு பாராட்டுகின்றோம். முடியுமானால் இதில் நின்று அடுத்தடுத்த கவிதைகளிலே உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். அடுத்த கவியாளராக இங்கே வருகின்றார். உங்களுக்கு அநேகமாக எல்லாரையும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்களும் மறு ஒளிபரப்பு கேட்கின்ற காரணத்தினாலே. உண்மையிலே 25 ஆண்டுகளாக இந்த பாமுகம் என்ற களத்திலே நானும் இருக்கின்றேன். ஆனால் பாமுகம் என்று வருகின்ற பல உளத்தில் நிறைந்த பல உறவுகளில் ஒரு முறை கூட நான் பார்க்காத உறவுகள் நிறைய, நீங்கள் உட்பட. ஆனாலும் அந்த முகம் பார்க்காவிட்டாலும் அகம், அந்த முகம் முதலாக அந்த உள்ளத்தை இங்கே ஒட்டி வைத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த கவிதைகள் ஊடாக பேசுகின்றோம், கலந்துரையாடுகின்றோம். அந்த வகையிலே இது ஒரு நல்ல ஒரு களம். முகப்புத்தகத்தில் நிகழ்ச்சி பெறவில்லை என்று ஒரு குறைபாடு இங்கே சொல்லப்படுகின்றது. அதிபர் அதை கவனிப்பாரா? அதுவரைக்கும் அதனை ஒரு அனுப்பி உதவும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே சிவா சிவதர்சனுடைய கவிதையோடு 21 கவிதையாகி இருக்கின்றது. இப்பொழுது நான் அடுத்த கவிதைக்கு போகின்றேன். பாலதேவகஜர், இவருடைய கவிதைகள் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? ஒரு இளம் தம்பி இங்கே அண்மையிலே வந்து போராளியாக நின்று அண்மையிலே வந்து பல்வேறு சோகங்களிலோடு இங்கே தங்கி நிற்கின்ற ஒரு தம்பி, அருமையான கவிதைக்காரன். இலக்கு தமிழிலே உணர்வை கொட்டி கவிதை எழுதுவதிலே அவர் ஒரு ஒப்பற்ற திறமையாகி இருக்கிறார். வாசிக்கின்றேன், பாருங்கள். அதற்கான தட்டி கொடுப்புகள் உங்கள் பக்கமா. ஆண்டுக்கு ஒரு முறை ஆனந்த விடுமுறை, அதுவும் என்னை விட்டு அகன்றுதான் போனது. ஆண்டுக்கு ஒரு முறை ஆனந்த விடுமுறை, அதுவும் என்னை விட்டு அகன்றுதான் போனது. விடுமுறை விடுப்போடு ஒரு முறை ஏனும் தாய்மண்ணை முத்தமிடும் முனைப்போடு கரைக்கின்றேன். காலமும் ஒரு நாள் மாறும், என் காயமும் ஊர் போய் சேரும். கனிந்திடும் காலமென் துணிவே துணையாய் வெல்லும். கால பெரும் பிரிவை கனவிலும் நினைக்கவில்லை. வாழ்வு கொடும் துயரில் வாடும் என்று நினைக்கவில்லை. என்னவெல்லாம் உன் நினைப்பு, எதிரியா என் தவிப்பு. கண்ணாக காத்து நின்ற தாய்மண்ணே, நீயே என் பெரும் பிடிப்பு. என்னமெல்லாம் உன் நினைப்பு, எதிரியா என் தவிப்பு.
கண்ணாக காத்து நின்ற தாய் மண்ணே, நீ என் பெரும் பிடிப்பு. எனக்கான விடுமுறை 4 சுவருக்குள் நசுங்கி கடந்திடும் நிலை என்றுதான் மாறுமோ? எனக்கான விடுமுறை 4 சுவருக்குள் நசுங்கியே கடந்திடும் நிலை என்றுதான் மாறுமோ? அடுத்தவர்களை விடுமுறைக்காய் வழியனுப்பும் போதெல்லாம் என் விழியோரம் ஈரம் விரைவுடன் பாயும். அடுத்தவர்களை விடுமுறைக்காய் வழியனுப்பும் போதெல்லாம் என் விழியோரம் ஈரம் விரைவுடன் பாயும். காலத்தின் கட்டாயம் காத்திருத்தம் என்றால் காத்து கிடைப்பேன். இது ஒரு சதி வேலைக்கான காத்திருப்பு. கயவரின் கூடாரத்தில் கரைகின்ற என் தாய்மண்ணே, கயவரின் கூடாரத்தில் கரைகின்ற என் தாய்மண்ணே, உன்னை காத்திட காத்திருக்கின்றேன். விரைந்து உன் மடி சேர முடிவொன்று தாராய் என் முத்தே, விரைந்து உன் மடி சேர முடிவொன்று தாராய் என் முத்தே. இது பாரத விகஜம். ஆமா, உள்ளதே உள்ளபடி, உள்ளதே உள்ளபடி. வந்தார், இங்கே வந்தார், கையை தூக்கினார், அகதியாகிவிட்டார். ஆனால் அகதிக்கான மனு போட்டு ஆண்டுகள் பல கடக்கும். இங்கே எல்லோருடைய கதையும் இதுதான். அப்போ விசாவும் இல்லை, கையில் பாஸ்போர்ட்டும் இல்லை, வேறு நாடு என்று எதுக்கும் செல்லவும் வழி இல்லை. அப்போ லீவுக்கு எல்லோரையும் வழி அனுப்பி போட்டு அழுது அனுப்பி போட்டு பாரத விகஜன் பாவம் வீட்டுக்குள்ள சூழ்ந்திருக்கிறார். அப்போ சூழ்ந்திருக்கிறவருடைய மனதிலே திரண்டிருக்கின்ற எண்ணங்கள் இங்கே உருண்டு ஒரு கவிதையாக வந்து சேர்ந்திருக்கின்றது. நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? ஆமா, சுவையை காக்கும் மரமாகவும் இதயத்தை பிழிகின்றது தாய்மண். அந்த இதயத்தை பிழிகிற தாய்மண்ணை நினைக்கும் போது ஒரு ஏந்திலியாக அனாதையாக ஒரு திக்கற்ற நிலையில 4 சுவருக்குள்ள அந்த நான் மறையையும் உணர முடியாமல் 4 சுவருக்குள்ள மனம் நொந்து வெந்து இருக்கின்ற அந்த கவியின் தன்மை தன்னுடைய உள்ள கிடக்கிய நல்ல வெள்ளமாக எடுத்து ஆண்டிருக்கிறார். என்ன சொன்னா அந்த உள்ளத்தின் வெளிச்சம், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அந்த ஊமையின் பாசம் புரியாத மாதிரி தொகுப்புக்குரிய வல்லமைகள் அனைவரும் வாய்த்த ஒருவராக நீங்கள் உங்களை இப்பொழுது இந்த சிறு நிமிடங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். இவர் ஒரு 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 அந்த தமிழை காப்பதற்காக தன்னை ஒரு 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 போர் வீரனாக ஆக்கி கொண்டவர். கயவரின் கூடாரத்தில் கரைகின்றேன் தாய்மண்ணே, அங்கேயும் கூட இங்கே நின்று அங்கே செல்ல துடிக்கின்றவர். அங்கேயும் அந்த தாய்மண்ணை நினைத்து அந்த எதிரியின் கையில் இன்றும் சிக்கி அது இருக்கின்ற பாணியை பார்த்து ஏங்கிய தன்மையோடு, அந்த தீரத்தை தாங்கிய தன்மையோடு தன் ஓங்கிய ஆவேசத்தை உரத்து ஒலிக்கின்றார் இல்லையா? மிக மிக சிறப்பு. அந்த இவருடைய சிறப்பே உணர்வை அப்படியே கேட்கின்ற பார்க்கின்ற கவிதையின் கருத்தோடு ஊறி நின்றவர்களுக்கு தன் உணர்வை அப்படியே உள்ளத்தில் காட்சி அளிப்பது. அது ஒரு கவிஞருடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். அந்த வகையில இவர் கவிதையில் வென்று நிற்கின்ற ஒருவர் அதை இதன் காட்டியிருக்கின்றார். இதை பற்றி வேறு எதுன்னு சொல்லக்கூடிய இருக்குமா உங்களுக்கு? ஆமாம், என்னன்னு சொன்னா கவிதை எழுதுவது என்று சொன்னால் ஒரு மனிதத்தின் ஒரு பக்குவம் வேணும், உணர்வுகள் வேணும். அந்த உணர்வுகள் தன்மையில அதை கோக்கும் போதுதான் ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் தங்களுடைய மனதுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை சொல்வது கவி வடிவம். அந்த கவி வடிவம் உண்மையின் வடிவமாக மாறும். எப்படி மாறும்னு சொன்னா கற்பனை கொஞ்சமாயிருக்கும், காவியம் நிறைந்ததாயிருக்கும். நல்லா இருக்கு, நன்று. ஆமாம், தடங்களுக்கு வருந்துகின்றேன். இங்கே உங்களுடைய பின்னணியை பார்த்த போது இருளுக்குள் இருந்து உங்கள் முகம் சந்திர ஒளிவட்ட போது உவழ்வதை பார்க்கின்றேன். இங்கே இப்பொழுது நேரம் 7:29. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 3 மணியினுடைய வெயில் இங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பின்பக்கம் என்னதான் மூடினாலும் இப்பொழுதும் திரையை மூடிவிட்டு வந்தேன். ஆனாலும் அது ஒளி பாய்ச்சி கொண்டே இருக்கின்றது. ஓரளவுக்கு முகம் துலக்கமாக தெரிகின்றது. அது காணும் எனக்கு.
என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கவிதைகளில் நுழைவோம். அடுத்த கவிதையை தந்தவர் யாரோ மதிமகன். மதிமகன் ஒரு நீண்ட காலமாக இந்த பரப்பில் நிற்கின்ற, உங்களைப் போல 3 கவி நூல்களை ஏற்கனவே முடுக்கிவிட்ட ஒருவர், வெளிவிட்ட ஒருவர். விடுமுறை பற்றி அவருடைய கவிதையை பாருங்கள். வருஷம் தவறாது 3 முறை வந்திடும் அடிக்கடி விடுமுறை. வருஷம் தவறாது 3 முறை வந்திடும் அடிக்கடி விடுமுறை. வாத்தி உமக்கு என்ன குறை? வச்சான் வெடிகுண்டு ஒரு தருதலை. இந்த உரையாடல் குமரனுடைய உரையாடலே ஒரு பாத்திரம் தேய்க்கின்ற வேலையை ஒரு பணியாளாக வீட்டிலே செய்கின்றவனுக்கும் அந்த வீட்டு எஜமானிக்கும் நடக்கின்ற விடுமுறை விண்ணப்பம் பற்றிய உரையாடல் அங்கே குமரனால் கொடுக்கப்பட்டது. இவர் இங்கே ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான ஒரு உரையாடலாக இது வருகின்றது. வருஷம் தவறாது 3 முறை வந்திடும் அடிக்கடி விடுமுறை. பாத்தி உமக்கு என்ன முறை? பஜான் வெடிகுண்டு ஒரு தருதலை. ஊட்டிக்கு சென்று 1 முறை உஷ்ணம் தணிக்க விடுமுறை. பாத்திக்கு வேண்டும் 1 முறை வசியன் போடுகிறாய் தருதலை. பாத்தியர் சொல்றதாக இது சொல்லப்படுது. ஊட்டிக்கு சென்று 1 முறை உஷ்ணம் தணிக்க விடுமுறை. பாத்திக்கு வேண்டும் 1 முறை வசியன் போடுகிறாய் தருதலை. நீண்ட விடுமுறை உமக்குண்டு நிம்மதி என்ன குறையுண்டு காண்டு வருவது உமை கண்டு கந்தப்பர் உம்மிட்டு பணக்குன்று. உழைத்த வெளிபோக விடுமுறை உலகில் வேண்டுமென்றா தருதலை. பிளத்து போய்விடு இம்முறை பிதற்றாதே மீண்டும் 1 முறை. அரசாங்கம் விடுமுறை தருகுது, அடுத்தவன் வயிறேன் எரியுது. பிரசங்கம் செய்தாலும் திட்டுது, பித்து பிடித்தேன் அலையுது. தருதலை பொறுப்பில்லாத ஊர் சுற்றும் ஒருவன் என்றும் காண்டு சினம் என்றும் இங்கே தான் பொருள் விளக்கமும் குறிப்பிட்டார். மீண்டும் 1 முறை வாசித்து விடுகிறேன். உங்கள் பக்கமாகத்தான் தட்டி கொடுக்கும் சுட்டிக்காட்டலும். வருஷம் தவறாது 3 முறை வந்திடும் அடிக்கடி விடுமுறை. பாத்தி உமக்கு என்ன குறை? வச்சான் வெடிகுண்டு ஒரு தருதலை. வாத்தியார் சொல்கிறார், ஊட்டிக்கு சென்று 1 முறை உஷ்ணம் தணிக்க விடுமுறை. பாத்திக்கு வேண்டும் 1 முறை பசியன் போடுகிறாய் தருதலை. நீண்ட விடுமுறை உமக்குண்டு நிம்மதிக்கு என்ன குறையுண்டு காண்டு வெறுது உமை கண்டு கந்தப்பர் வீடு பணக்குன்று. உழைத்த வெளிபோக விடுமுறை உலகு வேண்டுமெடா தருதலை. பிழைத்து போய்விடு இம்முறை விதற்றாதே மீண்டும் 1 முறை. அரசாங்கம் விடுமுறை தருகிறது, அடுத்தவன் வயிறே நெறியது. பிரசங்கம் செய்தாலும் திட்டுது, பிடித்தேன் அலையுது. வாத்தியார் சொன்ன பதில் எங்கே? இல்ல, நடைமுறை உண்மை இப்ப இப்படித்தான் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஆசிரியர் மேல் பிள்ளைகளை அக்கறையாக கல்வி கற்பிக்கிறதே இல்லை, தனியார் கல்வியில தான் கற்பிக்கிறது கூட. எவ்வளவு தூரம் லீவ் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆசிரியர் மேல் லீவ் எடுத்து போடணும். அப்ப அவர் தான் ஆசிரியராக இருந்ததும் உண்டு, மாணவன் இப்படித்தான் நெப்பான்ன்றதும் உண்டு. இந்த என்ன சொல்றது, இளமரகாய எடுத்து ஆண்டிருக்கிறார் கவியா ஆழத்தை. ஏன்னா புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையான ஒரு தீர்வையும் உண்மையான இதுதான் உலகம் அல்ல, இப்படித்தான் உலகம் வாழ போகணும்ன்றதை சுட்டி காட்டுறார். விடுமுறை என்று சொன்ன உஷ்ணம் தணிக்க நீ போற ஊட்டிக்கு. அப்ப அந்த உஷ்ணத்தை தணிக்க போற ஊட்டிக்கு போற நிமிடத்தில பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம் தான். நாளைக்கு அந்த பிள்ளை ஆசிரியர் அவனும் வரலாம் தான். நிதர்சனமான ஒரு உண்மையை சில வழிகளை உண்மையில் நான் எழுதுகின்ற கவிதையிலும் அது அடிமனதிலே இருந்து அது பெறும். ஆக இது அவருடைய உண்மையான ஒரு அனுபவ கூட்டாக நான் காணுகின்றேன். இப்பொழுது இங்கே சகோதரி வஜிதா முகமதும் இணைந்திருக்கின்றார். இவர் பாமுகத்தோடு என்னை விட மூத்தவர், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாகி இவர் இருக்கிறார் நினைக்கிறேன். இவருடைய முகத்தை பார்த்திருப்பீர்கள், அகத்தை பிரிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே அவருடைய நினைவுக்கு வணக்கம் கூறுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது ஒத்துழைப்பை போட்டுக் கொடுப்போம் என்று வந்திருக்கின்றீர்கள். இங்கே ஏற்கனவே 5000 மைல் தொலைவில் இருந்து இங்கே 1 மணி அளவிலே உள்ள ஸ்ரீலங்காவிலிருந்து சகோதரி சிவரூபன் சர்வீஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம் உங்களுக்கும். வணக்கம். வணக்கம் உங்களுக்கும்.
தொடர்ந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொண்டிருக்கும். ஆமாம், கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? ஓ மதிமகன் ஓ இப்பொழுதுதான் மதிமகண்டத்திலிருந்து தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதான் ஒரு வாத்தியாருக்கும் பையனுக்குமான மாணவருக்குமான உரையாடலாக போட்டிருக்கின்றார். வாத்தியார் கேள்வி செய்கிறான் பையன், 3 முறை உனக்கு லீவ் வருது, உனக்கு என்ன ஹோராயன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், குளிக்க போகணும் அங்கே ஊட்டிக்கு, அது விஷம் தணிக்கணும், அது இதுண்டு அவர் சொல்கிறார். ஆக அது அவருடைய பதிலும் இதுவும் ஒரு கேலியும் கிண்டலுமாக நகைச்சுவை கூடியதாக நல்ல அவர் வழக்கமான அந்த 4 வரிகள், அதிலே 2 அல்லது 3 சொற்கள், அதிலே சொந்தம் கிந்துகின்ற தன்மைகள் அத்தனையோடும் அவர் தன்னுடைய பாணியில் எழுதியிருக்கின்றார். பாராட்டுக்குரிய கவிதை. மதிமகன் தான் மதிமகன் என்று இந்த கவிதையிலும் சொல்லி காட்டியிருக்கின்றார். ஆமாம், இப்பொழுது அடுத்து சிவாஜினி ஸ்ரீதரன். இவர் ஒட்டி சுல்தானை பிறப்பிடமாக கொண்டவர், சர்வேஸ்வரி. அந்த வன்னி வயல் பரப்பில் வளர்ந்த ஒரு பிள்ளை. அதற்கு இப்பொழுது இல்லை தொல்லை. 10 பிள்ளைகளை கொண்ட ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்த ஒரு பெருமைக்குரியதாக தன்னை பறைசாற்றிக் கொள்கின்ற, அதை சுற்றம் முற்றும் இப்பொழுது பெற்றோடு பழகுகின்ற ஒரு பாக்கியசாலி. அந்த வகையிலே அவருடைய கவிதையையும் அவருடைய இடைவையும் இங்கே நாங்கள் காண்பது மகிழ்ச்சிக்குரியது. என்ன சொல்ல போகின்றார் பார்ப்போமே. வெண்ணிமான் என்ன சொல்லுகிறது? விடுமுறை விடுமுறை கோடை விடுமுறை, கூடி கும்மாளம் அடித்த விடுமுறை, 4 நாள் மச்சால் சமையல், நான் ஊற சாப்பிட்டு மகிழ்ந்தேன், 4 பாத்திரம் தேய்த்து கழுவினான் தம்பி, 4 மிஷின் உடுப்பு தோய்த்து வெயிலில் காய விட்டார் கணவர். இவ அப்படியே பத்திரமா இருக்கிறா. அங்கே ஸ்ரீதரன் தான் எல்லா வேலையும் போன இடத்துலையும் செய்கிறார். இங்கேயும் அப்படித்தானோ தெரியாது, நான் போன இடத்துல செய்கிறார் என்று அவர் சொல்றார். சுவைக்கு சுவை சேர்க்கும் கேக் செய்தாள் குட்டி மகள், வீடு கூட்டி பெருக்கினார்கள் என் ஆண் வாரிசுகள். சுவைக்கு சுவை சேர்க்கும் கேக் செய்தால் குட்டி மகள், வீடு கூட்டி பெருக்கினார்கள் என் ஆண் வாரிசுகள். காரசாரமான கடல் உணவு, காரல் மீன் குழம்பு, காத்திருந்து பார்த்திருக்க சமைத்தாள் மருமகள். ஒரு சுவைத்து உண்டோம். காரமான மீன் குழம்பு, கடல் உணவு, காரல் மீன் குழம்பு, காத்திருந்து பார்த்திருக்க சமைத்தாள் மருமகள். ஒரு சுவை சுவைத்தோம். ஊகூடி உறவு கூடி நிலா பார்த்து பட்ட கதை, ஊகூடி உறவு கூடி நிலா பார்த்து பட்ட கதை, உட்ட கதை பேசி கொத்துரொட்டி குத்தினான் பராமன், கொத்துரொட்டி கொத்தினான் பராமன். காரசாரமாய் உரைக்க உரைக்க உண்டு வாழ்ந்தோம். வெப்பத்தை தணிக்க ஆற்றங்கரை சென்றோமே, அலாதி பிரியத்துடன் காத்து வாங்கினோமே, கலகலப்பாய் பேசி குளிர்பணம் குடித்தோமே. அடுத்த சந்ததியில் அலாதி பிரியத்துடன் முற்றத்து ஆடி பாடி கதைத்து மகிழ்ந்து விடுமுறை கழிந்தது, மகிழ்வும் வந்தது. அடுத்த சந்ததி இப்போ குட்டிப்பட்ட பட்டயம் பெற்றிருக்கிறார். அடுத்த சந்ததி ஆளாதி பிரியத்துடன் முற்றத்து வெயிலில் ஆடிப்பாடி கதைத்து மகிழ்ந்து விடுமுறையும் கழிந்தது, மகிழ்வும் வந்தது என்று அழகாக இங்கே தன் கவிதையை, அந்த முற்றத்து மண்ணின் வாசம் மணக்க இங்கே அந்த கவிதை வந்திருக்கின்றது இல்லையா. இவர்களுடைய நீண்ட காலம் இவர் நிற்கிறார். இவர் அப்படியே அந்த இரவு எல்லோரும் நித்தியாக அந்த வெனி பரப்புகளே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அப்படியே நிலா காயும் அந்த முற்றத்திலே, அப்படியே ஒரு பக்கத்தில் மிளகாய் காயும், ஒரு பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கும், மற்றது ஒரு பக்கத்தில் அப்பளங்காயும், மற்றது வேப்பம்பூ பாயில காயும். அப்படியே இவை எல்லாரும் இருந்து கதைப்பினோம்னா, அப்போ கதை கேட்கல சில நேரம் வெங்காயம் ஆய்வினோம், அப்படியெல்லாம் செய்வினோமா. ஊர் புதினம் அவ்வளோ சாப்பிட்டு இருந்து காய்ச்சி போட்டு நடிச்சாமாம். எப்படி ஒரு தாம்பூலம் போட்டு இருக்கா அதில் பக்கத்தில் துப்பி அதிலேயும் ஒரு சந்தோஷம் கண்டு அப்படியாக ஒரு கவிதை எழுதிய ஞாபகம். இந்த இதை இங்கே மஜிதா முகமதுடைய கவிதையும் இந்த நாளும் அந்த ஊர் வாசம் பேசும். இங்கே இவர் காரை வீடை பற்றி போட்டார். மஜிதா அம்மா அட்டாளச்சேரிக்கு அடுத்த முறை போக வேணும், ஒட்டுமாவடிக்கு அப்படி அடுத்த முறை போகணும் என்ற எண்ணத்தை கிளப்புற வகையில் ஒரு போன முறை வர்றது தந்தா இந்த கவிதையில் ஒரு ஒரு மீன் வறுவல். அப்படித்தானே வஜிதா? என்ன மீனம்மா அது வறுவல்? மறந்துட்டு உழுவை மீன், உழுவை மீன் என்று சொல்வார்கள். உழுவை மீனே அப்படியே சூண்டி வறுத்து அது இதெல்லாம் போட்டு கவிதையிலே எல்லாம் செய்துட்டான்.
ஆனால் அப்படியே காட்டுறா, ஆனால் சாப்பிட முடியல. ஆனால் கவிதையை சுவைச்சது. கவிதையில் இருக்கிறத காகிதத்தை சாப்பிட முடியும். அடுத்த முறை புகைக்கல போறதான் ஒட்டுமா அப்படிக்கிட்டு மனம் ஒட்டி கொண்டது. அந்த அளவுக்கு அந்த கவிதையில் வளர்ந்து இருந்தது. எங்கே சிவாஜியினுடைய கவிதையை பற்றி பேசுங்களேன். வஜிதாமா, என்ன சொல்றீங்க இந்த சிவாஜியின் பிள்ளைக்கு? அழகான ஒரு கவிதை. கவிஞர் பார்வையில அவ கூட்டு குடும்பத்துல வாழ்ந்திருக்கிற அந்த அதே முதல் மேன்மைப்படுத்துகின்றார். தாயகத்துக்கு விடுமுறையாக சென்ற ஒரு விடுமுறை. இப்ப நாங்க எத்தனை அயல் நாடுகளுக்கு இங்கெல்லாம் போனாலும் அந்த தாயக விடுமுறை என்பது எங்களுக்கு உண்மையிலே எங்களோட இதயத்தோட ஒட்டி போன ஒரு நிகழ்வாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களோட தாய்மண், அடுத்தது உடம்பிறப்புகள், அயல், நாங்க வாழ்ந்து பழகின இடங்கள், அது எங்களை பற்றி இழுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அங்க அந்த கவிஞர் அந்த கோடைகால பாடசாலை நேரங்கள் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார். அது ஒரு முக்கியமாக குடும்பமாக சென்றிருக்கின்றார். இந்த 4 நாள் மச்சால் சமைத்தார்கள். அம்மாவோட மச்சால்னு சொன்னா அண்ணியா இருக்கலாம், அல்லது மாமிட மக்களா இருக்கலாம். நாவூர சாப்பிட்டு வந்தோம். 4 பாத்திரம் தேய்த்து கழுவினான் தம்பி. அப்ப அங்க எல்லோரும் சேர்ந்து அந்த உதவிகளை செஞ்சிருக்கிறார்கள். தம்பி உடுப்பு பாத்திரம் கழுவி இருக்கிறார். அடுத்தது அவ அமைதியா இருந்திருக்கிறார். இங்கு பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தது. நீங்க சும்மா இருங்கன்னு கணவரை விட்டிருக்கிறார். அங்க நீங்க அம்மா சும்மா குந்தி இருக்க பிள்ளைகள் அப்படி செய்த அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அம்மா தான் அநேக காலம் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விடுமுறையிலாவது அந்த தாயை நாங்க சந்தோஷப்படுத்துவோம் என்று எல்லோரும் நினைத்து செய்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, கணவன் உறுப்பு கழிவுனதை சொல்கிறார், குட்டி மகள் கேக் செஞ்சிருக்கிறார், அவங்க ஆண் வாரிசுகள் கூட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப அது அவட பிள்ளைகள் செய்ததை அந்த கவிஞர் அழகாக சொல்லி காட்டி போட்டு திருப்பி அவங்களோட குடும்ப உறவுகள் அங்க இருக்கிறவர்கள் அந்த கடல் உணவு அது கார மீன் என்பது உண்மையிலே ஒரு அந்த கடல்ல தான் அந்த மீன் இருக்கும். தட்டையான மீன். அது அந்த காரல் மீன். அந்த மீனை குழம்பு பால் கறிகள் வைத்தா மிகவும் ருசியை கொடுக்கிற மீன் உண்டு. சிறிதரன் ஒரு நினைக்க இனிக்கின்ற ஒரு அன்புள்ள அவருடைய கவிதையின் மூலம் நாங்கள் அவரை அடிக்கடி நினைப்பேன். நல்ல பிள்ளை. அவர் பிள்ளையாகத்தான் இங்கே எங்களுடைய நாங்கள் ஒரு பாடசாலை 18 ஆண்டுகளாக நடத்துகிறோம். இளம் தாய்மார்கள் எல்லோரும் எனக்கு பிள்ளைகள் போலத்தான் பழகுவார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் பேரர்கள் போல பழகுவார்கள். மிகப்பெரிய அன்பாக இருக்கும். அப்படி ஒட்டி கொள்வார்கள், கட்டிப்பிடிப்பார்கள். அப்படி அந்த பரிசத்திலே ஒரு ஆறுதல் இருக்கும். அதிகமாக இந்த கவிதை சாப்பாட்டை அங்க சாப்பிட்ட சாப்பாடுகளை உறவுகளையும் தந்தது. நன்றாக என்ன மகள் நீட்டின்னு சொல்றாள். 5 வருஷம் போடுங்கப்பா பேர பிள்ளைக்கணும். 5 வருஷம். ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறோம் அடுத்து வஜிதா முகமதுடைய கவிதை. இது எங்களுடைய சிவருவன் சர்வீஸ் துறைக்குரியது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் நினைவிலே நான் இந்த உழுவமீன் முந்தி அவர் தந்த வரவல் என்று யோசிச்சான். இல்லை, இவர் இப்பதான் படைச்சவர். அது ஒருக்கா வாசிச்ச உடனே ஒருக்கா பசி அடையினான். நீங்களும் இதை கேளுங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கவிதை. இதை பாருங்க. வஜிதா முகமது. எங்க ஊரு உழுவ மீன் சுண்டல். உழுவ மீனில சுண்டல் காட்டி அப்படியே உங்களுக்கு நீட்டுறார். சுண்டல் நீட்டுறார் யாரு? வஜிதா முகமது. குளத்தில்தான் இவ ஆட்டம், குவரி பொண்ண போல இவ வாட்டம். இளம் மஞ்சள் செதில் ஆடை கட்டி, இடுப்பும் சொக்கும் கொளுத்து முட்டி, வாழ்ந்து குட்டி பொறிக்கும் மீன், வலையில பட்டால் சுண்டலாய் மாறும் கேளு. குளத்தில்தான் இவ ஆட்டம், குமரி பெண்ணு போல இவ ஆட்டம். இளம் மஞ்சள் செதிலாடை கட்டி, இடுப்பும் சொக்கும் கொளுத்து முட்டி, வாழ்ந்து குட்டி பொறிக்கும் மீன், வலையில பட்டால் சுண்டலாய் மாறும் கேள். துடிக்க துடிக்க இந்த மீன் கோர்வையாகும் தென்னமீக்கில. துடிக்க துடிக்க இந்த மீன் கோர்வையாகும் தென்னமீக்கில. தூண்டில மாட்டினால் சேப்பி இலையில குப்பமா விற்கும் மீன். தூண்டில மாட்டினா சேப்பி இலையில குப்பமா விற்கும் மீன். கூறா விற்கிற மீன் என்று யாழ்ப்பாணத்தில் சொல்லுவாங்க. குப்பமா விற்கும் மீன். உருண்டு திரண்ட மீன், உருண்டு திரண்ட மீன், உழுவ மீன் பெயர் பாரு. மீன் வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு கழுவ பிள்ளை
மீனை வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு கழுவ பிள்ளை பச்சை மிளகாய் அள்ளி போடு, சின்ன வெங்காயத்தை கிள்ளி போடு, உப்பு மஞ்சள் சொட்டு போடு, உழுவ மீன் கழுவி அவிய போடு, உப்பு மஞ்சள் சொட்டு போடு, உழுவ மீனை கழுவி அவிய போடு, கதை கதை என்று கொழுத்த கதை கதை என்று கொதித்தவுடன் கள்ளட்டி முள்ளை எடுத்து போடும். கதை கதை என்று கொதித்தவுடன் கள்ளட்டி முள்ளை எடுத்து போடும். முட்டுக்கால் தேங்காய் பூவை அள்ளி போடும். முட்டுக்காய் தேங்காய் பூவை அள்ளி போடும். திப்பிலி கொச்சிக்காய் 2ஆக வெட்டி கருவேப்பிலை சேர்த்து கசக்கி போடும். சிரட்டை அகப்ப பின்பக்கத்தால நசுக்கி போட்டு குர்னல் சோறு ஆக்கி குசினியில இருந்து உண்டு பாரு. சிரட்டை அகப்பையால பின்பக்கத்தால நசுக்கி போட்டு குர்னல் சோறு ஆக்கி குசினியில அதையும் சேர்த்து உண்டு பாரு. சொல்லுக்குள்ள எங்க ஊரு முழுவ மீன் கூட உள்ள முழுவ மீன் இருக்கா, எங்கட உள்ள இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏதோ நான் பெருமையில மிதக்கிறீங்க, எனக்கு தெரியல. நான் வீட்டில் கேட்கணும் இருக்கா, அங்கே இருக்காங்க எங்க அண்ணியாக்க உழுவ மீன் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். கேட்கிறேன் ஒரு கேள்வி. இல்ல அந்த பெருமை கூட ஒரு மழுவ மீனுக்கு அது உழுவ மீன் கடை மீன் தானேம்மா? குளத்து மீன். குளத்து மீன். ஓ ஐசியா. மஞ்சள் இந்த குளத்து மீன் இந்த வடமாகாணத்து மக்கள் உறவுகள் சாப்பிடுற எங்களுக்கம்மா 4 பக்கம் கடல் தானே. விடம் தெளிப்புல பெண்ணால தெரியும் தானேம்மா, பெண்ணாலி என்றால் மகாஜனாவுக்கு பின்னாலே. அப்ப அது வந்து 4-3 பேர் போன் அடிப்பான். எங்களுக்கு வழக்கமா வாடிக்கையான இருப்பான். மற்ற கிட்ட ஒரு 4-5 கட்ட மைல் போனா மயிலடி கலக்கல சுட வேண்டலாம். அப்படி மீன் குழம்பு கூறா விற்பாங்க. அண்ணருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவன் அடிக்கடி போவான், கருவாடம் கொண்டு தருவான். அப்படி ஒரு அந்த காலம் எங்களுடைய கடல் உணவுன்றது எங்களுக்கு. அப்ப கடல் மீனிட சுவையால நாங்கள் குளத்து மீனை தந்தையில குளத்து மீன் நான் அது ஒரு அந்த காலத்தினுடைய தன்மையை சொல்றேன். அதை நான் சரியென்று சொல்லல. குறிப்பாக வறியவர்கள், பணம் குறைந்தவர்கள் தான் மலிவுன்னு சொல்லி அதை வேண்டுவார்கள். அது அந்த காலத்து முறை. இந்த காலத்தை எனக்கு தெரியாது, யாரு கிட்ட தான் தெரியும். சிவருமனம்மா நீங்க சாப்பிடுவீங்களா குளத்து மீன்? இல்ல இல்ல, குளத்து மீன் உங்களோட பக்கம் மீன்கள் கூடுறபடியா சாப்பிடல. எங்களோட பக்கம் அம்மா அதுல ஒரு காரணம். அது சொல்றப்ப வேற எதுவும் செய்தா சரியாண்டு அதுல ஒரு நெட்டி அடிக்கும்னு சொல்லுவீங்க. என்ன அது கெட்ட மனம் வீசுறது போகும். மற்றது ஒரு வழக்கன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றீங்க. இல்ல நாங்க சமைக்கிறேன். அதான் அப்ப நீங்க அப்ப சாப்பிட்டு பார்க்கலையா? அப்ப எப்படி மணக்க முடியும் சொல்றீங்க? இல்ல நாங்க சமைச்சா தானே அதை பத்தி தெரியும். நீங்கள் சொல்றது சரியாம்மா. ஏன்னா அந்த ஏன்னா அந்த இடத்துல குளத்து மீன் தான் மழி, வேறு வழியில் எண்டைக்கல அதை சாப்பிட்டு பழகிருப்பினோம். இந்த எங்கட பக்கம் கடல் மீன் நிறைய எடுக்கலாம். ஆனா குளத்து மீனுக்கு மவுசு கூடும். அதை கருவாடு செய்வார்கள் நெருப்புல காய போட்டு. நல்லா இங்கே பாபோ பார்வையிலே உங்களுடைய பதிவுகளை போடலாம். சுவையான உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் விரும்பினால் இணையலாம் என்று கேட்டுக்கொண்டு சிரட்டை ஆப்பையில் எப்படி இப்படி ஒரு செய்து பாருங்கள். நீங்கள் வேறு மீன் எங்களை சிவரூபனமா இல்லைன்னா என் வைப்புக்கு ஒரு சொல்ல போகிறேன். சுழச்சுல மீன் வேறும். அங்கே சுழச்சுல மீன் அண்டைக்கு இப்போ அடுத்த வியாழக்கிழமை போட வேண்டலாம். ஃப்ரெஷ் முள்ளு இல்லாத சட்ட மீன் இருந்தால் நீங்கள் இப்படி செய்து பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட எந்த மீன் உழுவ மீன்ன்றது எந்த சைஸ்ல? உழுவ மீன் நல்ல சத கூடின மீன் நம்மளோட முடங்கை அளவு இருக்கும். நீங்க அந்த உழுவ மீனை நீங்கள் நான் அந்த சின்ன வயசுலயும் அப்ப 6 சம் 7 சம் கொண்டு விற்குமா முரல் மீன் அந்த கூர் முக்கு தனிக்கு வரும், அந்த மாசில வரும். அது இப்ப 2000 ரூபாய் போகுது பாவியா. சாப்பிட்டாலே இப்போ அது மணக்குது அந்த முரல் மீன். அம்மா அவிச்சுதான் அந்த முரல் மீன் மணக்குது. சரி, இது ஜெயா நடேசன் இங்கே அப்புறமாக சிலது போட்டிருக்கின்றார். நீங்கள் இருவரும் இருக்கும்போது இது நானும் ஒரு சுயநலம் எனக்கும் இருக்குந்தானே. நான் என்னுடைய ஒரு விடுமுறை கவிதையை வாசிக்கின்றேன். ஜெயா நடேசன் அக்கா பிழை இணைக்க மாட்டேன், அவள்கிட்ட தான் அடுத்தது. அதுக்கப்புறம் தான் நான் என்னை வாசிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய ஆய்வுக்கு வருகிறேன். விடுமுறை. என் அம்மா
என்னை பத்தி எண்ணி 6 மாதம். என்னப்பா எனக்கு இரை, என்னம்மா என்னை பெத்து எண்ணி 6 மாதம், என்னப்பா எனக்கு இரை. 29 வயசுல இளம் விதவை. அம்மா அப்பா எல்லாமே எனக்கு எப்பவும் அவதான். தொட்டில்ல கிடத்தி தூங்கும் வர சாலாட்டும் வெட்டியில் துயரம் கொட்டும் வரியில் பாட்டு செய்ப்பாவாம். அம்மா பாட்டி சொல்ல கேட்டேன். கட்டிலே படுக்கையிலே அவமேல் கால் போட்டு கட்டி அணைத்தால் வரும் தூக்கம். இட்டலி தோசைக்கு இரவிரவாய் உளுந்தரைப்பா. குந்தி இருக்க குசினிக்கள் இருக்கும் கட்டை பலகைகளை அடுக்கி படுப்பேன். அவ அரைத்து முடியும் வரை அருகே. தொடராக மாதத்தில் 3 நாள் விராந்தையோரமாய் விரும்பாயில் படுப்போம். தொடராக மாதத்தில் 3 நாள் விராந்தையோரமாக விரும்பாயில் படுப்போம். பட்டில் குவளை எல்லாம் தனித்தனி. அம்மாவுக்கும் எனக்கும் அந்த 3 நாள். தொட்டால் துடக்காம் மற்றவர்கள். பாட்டிதான் சமையல் பண்ணுவா 3 நாளும். ஏனம்மா இப்படி? ஒரு நாள் கேட்டேன். அம்மா சொன்னா, அந்த 3 நாள் ஆண்டவன் தந்த விடுமுறையாம் தன் பாலினத்துக்கு. பாய் படுக்கை பஞ்சனையானது அதன் பின் எனக்கு. ஓயாத வேலையில் உழைக்கும், ஓடியாடி உழைக்கும் தாயார் விடுமுறையை கெட்ட கழிப்பில் பாய் படுக்கை பஞ்சனையானது எனக்கு. நான் நிஜத்தை தான் எழுதினேன். இல்ல, நான் உங்களோட கவிதைய பாத்துறேன். உங்களோட முகநூல்ல பாத்துட்டு அதுல போட்டு நான் பாத்துறீங்களோ தெரியாது எனக்கு. இதே என் மனைவியார் தான் அந்த தருவேட்டினா என் போனை வச்சுக்கொண்டு நான் சொன்னேன், முன்னுக்கு போடுற பிள்ளைன்னா நல்ல ஆர்வங்காரமாக வச்சுக்கிட்டேன். நீங்க என்ன ரஜித மொமெண்ட் என்ன? நீங்கள் இது ஒரு உண்மையான உணர்வு. என் அம்மா 29 வயசுல இளமை விதவியானவ, 4 பிள்ளைகள், நான் கடைசி பிள்ளை. அப்பர் ஒரு பொதுவேளாளர், தமிழ் அரசு கட்சியினுடைய முதலாவது செயலாளர், நிர்வாக செயலாளர். உடுவில் தொகுதிக்கு அது பிரியப்பட்ட போது பாராளுமன்ற வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர் தமிழரசு கட்சியில். ஊர்வலத்தில் போகிற போது இதே வரியால் செத்து போயிட்டார். உண்மையிலே அந்த கவிதையை பார்க்கும்போது ஒரு தாயிட பாசத்தை கண்கலங்க வைக்கின்றது. பழைய நினைவுகளாக வந்து போகிறது. எனக்கு பிடித்த வரிகளாக அந்த தோசைக்கு உளுந்தரைக்கும் போது கட்டையில காத்து கொண்டு படுக்கிற அந்த வசனம் அந்த சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது அந்த பெண்களுக்கு வருகின்ற அந்த மாத விளக்கு அந்த டைம்ல அந்த கொடுக்கறத நீங்க அதை மேன்மைப்படுத்தி அதை ஒரு விடுமுறையாக எடுத்திருந்தீர்கள். இப்ப இந்த நாடுகள்ல அதை நாங்க எதிர்பார்க்க இயலாது. அந்த நாடுகள்ல அப்படி இருந்தார்கள். அதுக்கு ஒரு அந்த பெண்களுக்கான விடுமுறையாக அந்த உடல் வேதனைகள் அதுகளுக்காக அவர்கள் அந்த மூத்த பெற்றோர்கள் கொடுத்த ஒரு நிகழ்வு. அது இப்பொழுதும் அது தேவைப்படுகின்றது போல இருக்கும் சில நேரங்கள்ல. இங்க அந்த நேரங்கள்ல அந்த உங்களோட தாய் அதை எடுத்திருந்தால் உங்களுக்கு அழகிய முறையில தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அந்த வேற மாதிரி சொல்லி இருக்கின்றார். அந்த அழகான அம்மா 1923 பிறந்தவர். அம்மம்மா அதற்கு முன்னர் 13 வயதிலே கல்யாணம் கட்டினவர். அம்மாவும் அப்படித்தான் சின்ன வயசிலே கட்டிவிட்டார்கள். அப்போது ராமநாதன் பள்ளிக்கூடத்தில் படித்துட்டு குமரரானவுடன் பள்ளிக்கூடத்தில் நிறுத்தி விடுவார்கள். 2வது பிறகு போனால் பிடியங்கள் காவலிகள் பார்த்துருவாங்க கண்ணிலேண்டு இந்த காலம். அப்போ பக்கத்தில் மகாஜன இருக்கிறது கதை, அதில் அதிபராக தம்பவத்தியார் என்ற பேர் இருக்கிறது கதை. அவர் தண்டை பிள்ளையும் அவங்க அனுப்பினவர். 2 கலவன் பாடசாலையில் இருந்ததால். அப்படியான கலாச்சாரத்தை பேணுகிற ஒரு குடும்பம். கலாச்சாரம் என்ன, அந்த ஆசாரங்களை பேணுகிற குடும்பம். சிவருவன் சர்வீஸ் வரைக்கும் சரி, எல்லாரும் அப்படித்தான் அந்த காலத்தில் இல்லையா? பணம் எல்லாத்திலும் பார்க்கும். அது சொல்லக்கூடாது, இப்ப சொன்னாலும் இல்லையாது. ஆனா இந்த சிவருவனுக்கு இப்படி அம்மாக்கள் இந்த ஞாபகம் இருக்கா? இது உண்மை. 3 நாளும் அவ 3ஆம் நாள் தோய்வா. நீங்கள் உங்களோட கவிதையை நாம் வாய்ச்சிட்டு எனக்கும் கண் கலங்கினது. என்ன அறியாம என்ன சொன்னா, நான் பிறந்து 19 மாசத்தால எங்க அப்பா மோசம் போயிட்டேன். எனக்கு அப்பாவை தெரியும். அப்ப எங்க அம்மா வாழ்விழந்தது 30 வயசு. அப்ப பூவோடும் பொட்டோடும் இப்ப 30 வயசுலயே கல்யாணம் செய்யாம இருக்கிறோம் தான் எத்தனையோ பெண்களா. அப்ப உங்களோட கவிதையை வாய்ச்சி போட்டு எனக்கு படாரண்டு என்ன தெரியாது, என்ன அறியாமலே கண்ணீர் வந்ததால உங்களோட
வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி நான் மெசேஜ் சொன்ன அந்த கவிதை இந்த இதுக்கு என்னடா எனக்கு அந்த கவிதை நல்லா பிடிச்சு கொண்டது. பெண்களுடைய ஒரு விடுமுறையையும் காட்டி அதை என்ன இப்ப பெண்களுக்கு விடுமுறைன்றதே இல்லையே, இரவு பகல் எல்லாம் சேவைதான். இல்ல அது என்னுடைய காலத்திலேயே நான் அதன் சொல்ல வந்தேன். அம்மாண்ட காலம் அந்த எங்களுக்கு 3வது சந்ததி, இப்ப நாங்கள் 5வது சந்ததி கண்டுட்டு இருக்கோம். இப்ப சந்ததி என்று எடுத்தால் முத்துக்குமார பிள்ளை என்னுடைய கூட்டன், செல்லப்பா பிள்ளை என்னுடைய பேரன், வைத்தீஸ்வரம் என்னுடைய தகப்பன், நான் தாயகன் என்னுடைய மகன். ஆக இந்த 5 சந்ததியை இப்ப கண்டிருக்கிறோம். அப்ப இந்த சந்ததி மாற்றங்களுக்குள்ளேயே பாருங்கள், நான் பிறகு கொண்டு வந்தது காலையிலே அம்மா தூங்கிட்டு உடனே கடமையை சேர்த்துருவா, அப்படியெல்லாம் நன்றி இல்லை. ஆனால் பிறகு நைட்டு அப்படியே தான் போய் படுக்கணும். இங்கே இதெல்லாம் படுக்க அப்படியே போய் இந்த உடம்பி தோஞ்சோடனே அது கரெக்ட் அப்படியா போயிடும். அப்போ 2 நாள் கறிக்கோடு கீறுவினா படுக்கைங்க கறியில களி அது 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 ஒரு விசேஷமான சாப்பாடு இருக்கும். அந்த டைம் அம்மா தான் கொண்டுருவா, சில நேரம் பாப்பாம்மா என்று பக்கத்து வீட்டு காரியம் செய்து கொண்டு வந்து கொடுப்பா. அப்போ எல்லாருமே அப்போ கொஞ்சம் விளம்பி எதைகள் தானங்கள சுற்று வட்டாரங்கள் எல்லாமே அது ஒரு சாபம் இன்னொரு எங்களோட வீட்டுக்கு, எங்களோட குடும்பத்துக்கு, எங்களோட சொந்தங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் வச்சான் மாமன் ஒரு கடவை, அதுக்குள்ள வேலி, அந்த வேலி கடவைக்குள்ள அப்படி ஒரு கரண்டி அல்லது ஒரு செட்டைக்குள்ள இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு குடுவாப்புன்ற கடை குடிக்கண்டு ஒரு நீட்டுவா. அடுத்த நாள் இங்கேருந்து போவோம். என்ன வாழ்க்கையப்பா, எல்லாம் போகுது, எல்லாமே போச்சு. இன்னொன்று ஒன்று சொல்லிக் கொள்றேன். உங்களுடைய இதுக்கு விவசாயத்தை நன்றி. நாங்கள் இப்பொழுது அடுத்து எங்களுடைய நித்திரையை கொள்ளாம கேட்டுக்கொண்டிருப்பாங்க யாரு இல்ல, நானும் விட வரப்போட்டோம். ஓ, நீங்கள் விட வரலாமாமா இந்த அடுத்த ராத்திரியில நீங்க வந்த ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம். நீங்கள் எப்ப போகணுமா போகலாம். நீங்கள் சரி, இப்பொழுது மனோகரி ஜெயதீஸ்வரன் கடைசியாக நாங்கள் இல்ல ஜெயன் ஐயோ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட எடுத்துட்டோம். நீங்க வாசிக்கிறீங்களா? மேல நான் வாசிக்கிட்டா நீங்க சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிங்க பாவியா. நான் வருடம் தோறும் வந்து போகுதே வள்ளமான விடுமுறை கோளை காலமே. வருடம் தோறும் வந்து போகுதே வள்ளமான விடுமுறை கோடை காலமே. ஆனி ஆடி மாத விடுமுறை எமக்கு கிடைத்ததே. தாயக பக்கம் இலக்கு நோக்கிய பயணமே. இரு பொன்மாலை பொழுதுகள் இடம்பெற்றதே. கொக்குவில், அல்லைப்பட்டி, காத்தான்குடி, கிளிநொச்சி நகரங்கள் சுற்றுலாவானது. கடற்கரை நீச்சலும் மணல் தரை விருந்தோம்பலம் மனதில் மகிழ்வானது. பின் உறவுகள் சந்திப்பும் அன்பும் அரவணைப்பும் மேலானது. இளநீர் நுங்கு பருகலும் முக்கனிகள் முழுமையாக வயிறார உண்டதும் உடல் வெப்பம் தனிய வைத்ததே. சந்தான பச்சை மரக்கறியும் சத்தான பச்சை மரக்கறியும் சத்தான பச்சை மரக்கறியும் துடிக்க துடிக்க கடல் மீனும் ஆசை தீர உண்டு பசி தீர்த்தோமே. உறவுகள் சந்திப்பும் உல்லாச பயணமும் விடுமுறை கழிப்பும் சிறப்பானது 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 என்கின்றார் ஜியானடிசன் ஜெர்மனியிலிருந்து. பாருங்கள், எங்களை பார்த்து நையாண்டி பண்ற செல்வி வித்யானந்தன் ஜியானடிசன், அதுக்குள்ள முன்னுக்கும் ஒரு ஆள் வந்துட்டு போனவர். உங்களுடைய கவிதை ஒரு பாதி உழுவ மீனை குழந்தை எல்லாரும் அந்த விடுமுறைக்கு நாங்கள் போனாங்க, நீங்கள் என்ன பண்றீர்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியோடு என்ன நினைக்கிறீங்க? அழகாக இருக்கிறது. தங்களை அனுபவித்ததை அது சுவைக்க சொல்லுவதிலேயே ஒரு அழகு இருக்கின்றது. ஆமா, இது நான் நினைக்கிறேன் என்று என்ன கேட்கின்ற வகை கேட்கக்கூடியதா இருக்கிறதா? அந்த பாமுகத்துல விட்டு விட்டு வருகின்றது பாவையா இல்லை. மற்றது இவர் குமரன் சொல்லியிருக்கார், அது முகநூல்ல விரையில் என்று. பரவாயில்ல, நான் செய்து முடிப்போம் என்றதால நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அதிபர் கேட்கும்போது இப்பொழுது பாமுக பார்வையை தான் வந்ததா என்று பார்த்து கொண்டு ஜியானடிசன் அக்காண்ட இதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். உங்களோட கையில கவிதைகள் இருக்காமா? நான் வைத்திருக்கின்றேன் கவிதைய. மதிமகன் நிரல் போட்டிருக்கின்ற அழகு
வருடம் தோறும் அந்த இந்த வருகின்றது விடுமுறைகள், அதை ஓய்வெடுக்க வேண்டும் என்று பாடசாலையா இருக்கட்டும், வேலை தளமாக இருக்கட்டும், அந்த விடுமுறை ஆமா, இப்பொழுது அதிபர் இன்னும் அறிவிக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அந்த மூன்று வார விடுமுறை எப்பொழுது என்று அறிவித்து இல்லை. விட்டாரா? இல்லை, எனக்கு தகவல் வரவில்லை. ஆனால் பொதுவாக அறிவித்திருந்தால் நான் தவற விட்டிருக்க கூடும். ஆமாம், இப்பொழுது நாங்கள் ஜானடி சனக்கா அருமையாக கவிதையை தன்னுடைய அனுபவிப்பை அழகாக வதன வகையிலே கவிதை பாணியிலே ஒரு சுருக்க குறிப்புகளாக அத்தனை சிறப்புகளையும் உள்புகுத்தி செதுக்கி அழகாக தன்னுடைய வரிகளிலே அந்த வனப்பை சிறப்பை அந்த நினைக்கும் போதே இனிக்கின்ற அந்த விடுமுறையின் தன்மையை அங்கே இந்த கவிதையின் மூலம் வெளிப்படுத்தின விதம் அழகு. அவர்களான பாராட்டுக்களை வழங்கிக் கொண்டு ஜெயம் தங்கராஜா பக்கம் போவோம். இப்போது பாருங்கள், கேளுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இனிய சந்தம் சிந்தும் சந்திப்பு வணக்கத்தோட நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. விடுமுறை வந்ததே எதிர்பார்த்திருந்த குதூகல விடுமுறை, தந்ததே இன்பம் மகிழ்ச்சிக்கில்லை வரையறை, வருடத்தில் கிடைக்கும் அந்த 4 வாரங்கள் உருவாக்கும் சுகங்களை நெஞ்சினோரங்கள், ஓடி ஓடியே செய்யும் ஓய்வில்லாத வேலை, கூடி பேசிட கண்டுபிடிக்கவில்லை வெறுமையான நாளை, அழுத்தங்களோ நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் வேளை, பழுவகட்டி பாதம் பதிக்க உருவானது சாலை, அதே இடம் அதே ஆட்கள் இதே வாழ்வாகி கடந்துட்ட நாட்கள், களைப்பாய் இருந்தாலும் சலிக்காது ஆட்டம், விளைவுகள் எதிர்மறைதான் இருந்தாலும் ஓட்டம், விடுகின்ற மூச்சை சரியாய் விடும் தினம் இதுவே, எடுத்து வந்து நிம்மதியை கொடுத்து விடும் மனம் அதுவே, இருந்த இடம் விட்டு மாற்று இடத்துக்கு பறந்து திரும்ப மட்டும் மகிழ்வன்று அனைத்தையும் மறந்து, சுற்றுமுற்றும் புதிய உலகே விடுமுறையில் சற்று விலகும் கவலை வரும் வரையில், உண்மையில் சொல்ல போனால் தேவையான ஒன்று, நன்மையே உடலுக்கும் உலகத்திற்கும் உண்டு. நன்றி, வணக்கம். ஆமா, மீண்டும் ஒரு முறை பார்வைக்கு உங்களுடைய கையில இருக்கின்றதா? இந்த அழகாக ஜெயம் இவர் அதாவது வந்ததே விடுமுறை எடுத்த உடனே அந்த விடுமுறைக்குள்ளே நான் போகிறேன் என்று வாசகனை அந்த தலைப்பு என்ன, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டார். அது ஒரு மிகச் சிறப்பானது. அந்த 4 வாரங்கள் வருடத்தில் கிடைக்கும் அந்த 4 வாரங்கள் உருவாக்கும் சுகங்களை நெஞ்சின் ஓரங்கள், அந்த ஓரங்களில நிரம்பி வழிகிற அந்த செய்தியை சுவிய விடுதலை கழிப்பை தான் சொல்ல போனதை சொல்லி கொண்டு உள்ளுக்குள்ள எடுக்கிறார். சரி, உள்ளுக்குள்ள எடுத்துட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஒரு கவிதைக்கு அழகு அந்த ஒரு நிகழ்வுக்கு வரவேற்புரை. அது மாதிரி அந்த விடுமுறை என்றால் என்ன என்பதை அந்த ஆரம்பத்தில் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஓடி ஓடி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை. அது எங்களுக்கு நாள் இன்றைக்கு வரதான் நாளைக்கு வரப்போகுது, அதே நாட்கள் அதே வேலை அதே நிகழ்வு அதுதான் நடந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த விடுமுறை என்று வரும் பொழுது நாங்கள் அந்த ஒரு சந்தோஷம் அடைகிறோம். எங்களோட உள்ளமும் புலமும் உடலும் ஓய்வு பெறுகின்றது, சந்தோஷம் அடைகிறோம். அந்த கால் பாதங்களை கூட அந்த சாலையில் சந்தோஷத்துல பதிக்கப்படுகிறது அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். அதுல அந்த கவிஞர் சொல்லுகின்றார், பழுவின்றி பாதம் பதிக்க உருவானதே சாலை. அப்ப அந்த நம்ம வேலைக்குன்னு சொன்னா அங்க ஓடி ஓடி ஓடுவோம், அந்த பாதையெல்லாம் போறோம், அவசரமா ஓடுவோம். விடுமுறை என்றால் அமைதியாக எல்லாத்தையும் ரசித்து கொண்டு போவோம். அதை அழகுபடுத்தியிருக்கின்றார். அதுக்கு பிறகு அந்த அதே இடம் அதே ஆட்கள் தான் வருகின்றது. அதை தெளிவுபடுத்தி போட்டு விடுமுறை என்று சொன்னோன்னா எங்களுக்கு அந்த மூச்சு கூட சுகமாகத்தான் வருகின்றது. இந்த விடுமுறை எங்களுக்கு கட்டாயம் தேவையானது ஒன்று விடுமுறை என்பதையும் கவிஞர் அழகாக சொல்லியிருக்கின்றார். தேவையானது இந்த அவசரமான உலகத்துல விடுமுறை தேவை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்.
சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயம் தங்கராஜ். கவிஞருக்குரிய கடமை இங்கே பாருங்கள், சுற்றுமுற்றும் புதிய உலகே விடுமுறையில் சற்று விலகும் கவலை பெரும் வரையில் உண்மையில் சொல்லப்போனால் தேவையான ஒன்று நன்மையே உடலிற்கும் உலகத்துக்கும் உண்டு. இது ஒரு கடமை. தான் அனுபவிச்சதை மட்டும் சொல்றதல்ல, அந்த அனுபவித்தலின் பேரு என்னன்றதை ஒரு செய்தியாக மற்றவர்களோடு பகிர்றது முக்கியம். அது ஒரு கவிஞனுடைய கடமையும் கூட. அதை அவர் அழகாக செய்து முடித்திருக்கிறார். அதே ஒப்பனை, இதுகை, மோனை, பின்னமாக வழிகின்ற தன்மை, அதை அவர் தான் ஒரு இயல்பான ஒரு அருமையான கவிஞன். அதனை இந்த கவிதையிலும் நிலைநாட்டியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்தது எங்களுடைய இன்னொரு கொழும்பு உறவு, இன்றும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை, என் உறவர், அயல் உறவர், அங்கே இருந்து கொண்டு இப்பொழுது நீண்ட காலமாக எழுதுகிறார். அந்த கவிதை பற்று காரணமாக அவர் தான் ஒரு மரபு கவிதையும் கற்றார். அப்போ ஆரம்பத்திலே அவர் வந்த கவிதைக்கும் இடையில் அவர் வைத்த அந்த தன்மைக்கும் இப்பொழுது வந்துகின்ற கவிதை வளமும், அவர் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றியவர், இதெல்லாம் பங்கு பெற்றுவார். நான் அறிமுகப்படுத்தினேன் பொறுமலை அந்த வியாழன் கவிதையும் அவருக்கு முடிந்த வரையில் நேரம் இருந்தால் எழுதுவேன் என்றார். மற்றபடி அவர் மிக சிறப்பாக இதழோடு ஒட்டி நின்று தனக்கு ஊக்கம் தந்தது இதுதான் என்று சொல்வார். அது ரொம்ப சந்தோஷம். இங்கே நான் வாசிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். மனகொரி ஜெகதீஸ்வரன் இவர் பெயர். கட்டு காதி என இயங்கி களைத்த உடல் கட்டு என இறுகி மருகு முழம் சுடுகாட்டை எட்ட விடலாமோ. கடுகதி என இயங்கி களைத்த உடல் கட்டை என இறுகி மருகு முன்னம் சுடுகாட்டை எட்ட விடலாமோ. சுரனை எட்டு வாழலாமோ. எடுப்பில்லா வாழ்வில் ஏது சுகம். கடுப்பியே சூடும் நாளும் அது தந்திடவே வருகிறது விடுமுறை. கடுப்பியே சூடும் நாளும் அது தடுத்திடவே வருகிறது விடுமுறை. தந்திரமான துர்வாரலே தன் பொறிமுறை. தந்திரமாக தூர்வாரலே விடுமுறையின் பொறிமுறை. அனுபவிப்போம் நாமும் விடுமுறையை, அடுத்தவருக்கு ஆக்கினை செய்யாது அனுபவிப்போம். இங்கே எங்களுடைய நாங்கள் சொந்தக்காரர்கள் போய் நாங்கள் விடுமுறைக்கு புக் பண்ணணும் என்றால் அந்த ஊரில் இருந்தாலும் எங்களோட மகனை சொல்லிவிடும், அங்கே அந்த வீட்டில் நிற்கக்கூடாது, நாங்கள் இந்தியா நிற்கணும். ஏன்னா நாங்கள் ஹோட்டலில் நிற்போம், இப்போ அவர்கிட்ட போவோம், விசிட் பண்ணுவோம். தட்ஸ் குட். அடுத்தவனே ஆக்கினை பண்ணாமல் ஒரு அழகான பேர் இல்லையா, கஷ்டப்படுத்தாம. ஆமாம், அழகா இருக்கின்றது. அருமையான கவிதை. தந்திரமாக தூர்வாரில்லை. இங்க பாருங்கள், அந்த அந்த எவ்வாறு அந்த விடுமுறைக்கான பேரியரையை ஒவ்வொரு மேற்கொள்கிறார்கள். கடுப்பியே சூடும் நாளும் அது, நாளெல்லாம் கடுப்பியே சூடுது, தடுத்திடவே வருகிறது விடுமுறை. தந்திரமான தூர்வாரலே அதன் பொறிமுறை. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடுப்பு அலுப்பு எல்லாத்தையும் அப்படியே கூட்டி தள்ளுதான். அருமையான கற்பனை, ஒப்பனை அருமையாக இருக்கிறேன். நான் மிக மிக ரசித்தேன். குட்டி கவிதை. இந்த முதல் வரிகளையும் பாருங்க பாவியானா, அந்த கட்டியனை இயங்கி கலைத்தவுடன் இப்ப கட்டியனை இந்த இறுகி நாங்க இறந்து போறது, இப்ப ஓய்வில்லாம நாங்க உழைத்து அதை நம்ம விடலாமான்ற ஒரு கேள்வியோட வந்திருக்கின்றார். சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுடுகாட்டுல விடலாமா, நாங்க ஓடி ஓடி உழைச்சிட்டு ஓய்வெடுக்காம ஒரு நோயாளி அப்ப என்ன செய்வோம், இந்த உடலை சந்தோஷப்படுத்த மாட்டோம். ஆரம்பத்திலே சொல்கின்றார். அந்த அந்த விடயத்தோடு அழகாக சொல்கின்றார். அதான் இது இந்த விடுமுறை என்றதுக்கான அந்த அந்த கருத்து தொகுப்பாக இந்த கவிதை வேலையப்பட்டிருக்கிறது. அது அதனுடைய அவசியம் உணர்த்தப்படுகின்றது, அவசியத்துக்கான காரணம் உணர்த்தப்படுகின்றது, அழகாக அது வெளிக்காட்டப்படுகின்றது. அதை எப்படி நாங்க செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு இடங்கள் இல்லாம அதையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ராணி சம்பந்தருடைய கவிதை அடுத்து வருகின்றது. அவருடைய குரல். சந்தம் சிந்தும் சந்திப்பு வாரம். வாணிமோகன் மற்றும் மிகவும் அழகாக அடுக்கு சொற்களுடன் அசத்தி ஊக்கமூட்டும் பாவை அண்ணா, அத்துடன் துறநாய்வு கவிதாரருக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 155. ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. விடுமுறை என்றதும்
மாணவர் தொழிலாளர் வீட்டிலுள்ளோர்க்கு வலு ஆனந்தம். திருமுறை வசனமாய் திரும்ப திரும்ப மனங்குளிர பலமுறை உச்சரிப்பிலே பேரானந்தம். எங்கே போனாலும் எதில் தாவினாலும் அங்கேயே விபரீத உயிரிழப்போ நாளாந்தம். விமானத்தில் நடுக்கமுடன் குலுக்கல், வாகனத்தில் போக்குவரத்து நெரிசல், காடையரில் வெறித்தன வேட்டுக்கள், நாட்டு நடப்பில் போதுமே சேதாந்தம். கோடைகால விடுமுறை அதை தடை போட்டு வீட்டில் அடைபட்டு முடங்கி அடங்கி ஒடுங்கி கிடக்கும் வீட்டு வேலை எல்லோரும் இணைந்து முடித்த அழகோ மன நிறைவான விடுமுறையே. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தன், ஜெர்மனியில். விடுமுறைக்கு போகல. அவர் அந்த விடுமுறையை நாம் எல்லோரும் சந்தோஷப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த விடுமுறையால ஏற்படுகின்ற விபத்துக்களை இந்த கவிஞர் சுட்டி காட்டியிருக்கின்றார். விடுமுறை என்பதும் சந்தோஷமா தான் இருக்கிறது. இந்த மாணவர் தொழிலாளர்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கின்றார். விடுமுறையை பற்றிய ஒரு பார்வை, விடுமுறையை பற்றிய பார்வை, அதன் நன்மைகள், அதனை ஒரு தொகுப்பாக இந்த கவிதை பார்க்கப்படுகின்றது. ஆமாம், அதால் எப்படி ஏற்படுகிறது? இப்ப உண்மைதான். இப்ப விமான நிலையத்தில் பார்த்தா தெரியும், 3 மணித்தியாலத்துக்கு முதல் போறவர்கள் இப்பொழுது 4-5 மணித்தியாலத்துக்கு முதல் வந்து நிற்க வேண்டும். அந்த அளவுக்கு சனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வாகனம் கொடுத்த உடனே வர முடியாத அளவுக்கு இருக்கிறது. வீதிகளில் நெரிசல்கள், இந்த புகையிர பாதைகள் அப்படித்தான் இருக்கிறது. இடமே இல்லை, நின்றுதான் வரக்கூடியதாக பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுகள் கடற்கரைக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கிறது. அந்த ஐரோப்பிய நாடுகளில் அது கூடுதலாக இருப்பது காரணம் அந்த 4 மாதங்கள் அந்த கோடையாக இருப்பதனால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் அந்த விடுமுறை கிடைக்கின்றது. அது ஒரு பிரச்சனையை தருகின்றது. அதை அழகாக சொல்லி காட்டியிருந்தார் கவிஞர். அதுக்கு பிறகு இந்த முறை விடுமுறையை வீட்டில் இருந்து ஒரு வீட்டு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வீடை அழகுபடுத்தி அது மகிழ்ந்தது ஒரு விடுமுறையாக கொண்டாடி இருக்கிறார்கள். வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை செய்து முடித்து என்று கவிஞர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நன்றி ராணி சம்பந்தன் அவர்கள். ஒரு வித்தியாசமான பார்வையை சம்பந்தன் விடுமுறையை பற்றி பார்த்திருக்கிறார் இல்லையா? ஆமா. அந்த வெளியால போனால் பிளேன் நடுங்குது, குண்டு அடிக்கிறாங்க, அப்படியான பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக காட்டி, அப்ப இந்த முறை நாங்கள் போகாமல் நாங்கள் வீட்டு வேலை செய்தார்கள் என்று காட்டுறார். இது மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து சற்று மாறுபடுகிறது. ஒரு ஆமாம், ஆனால் தவிர்க்க முடியாதவங்க கூட. எங்கேயோ ஏதோ நடந்தால் இங்கே இந்த நாடுகள் பாதுகாப்பு கருதி புக் பண்ணின பிளேனே ரத்து செய்து விடுவார்கள். ஆக அத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் சனங்கள் போத்தன் பெருகத்தான் செய்கிறது. இவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கின்றது. அதனாலும் இந்த பார்வையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பார்வை. ஒரு பக்கத்திலே இவ்வாறான பயங்கள், தத்துணுமைகளை ஏற்படுத்தி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கின்றது. அப்படியான நிகழ்வு நடக்கணும்னு நாங்கள் ஒதுங்கக்கூடாப்பா, ஏன்னா அதை நாங்கள் சீர்திருத்துவதற்கான வழிமுறைகளை அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்து இது ஒரு கௌரவ கவிஞருடைய கவிதை. நாங்கள் இதனை ஆய்வு செய்வது வழக்கமாக இல்லை. பஜிதம்மா, நீங்கள் உங்களுக்கு தெரியலாம், முந்தி அறப்போர் என்று ஒன்றுதான் இருந்தது. 48ஆம் ஆண்டு முதலாக ஆயுதம் தூக்காத அறப்போராட்டத்தின் மூலம் தமிழர்கள் உரிமைகள் வலியுறுத்தப்பட்டு வந்தன. அந்த காலத்திலே இருந்த தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, இப்பொழுது மீண்டும் அது இருக்கிறது. அது அப்பொழுது இருந்த புனிதம் இப்பொழுது இருக்கிறதா என்பது கேள்விக்குறி என்றாலும், அந்த காலத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அமிர்தலிங்கம் என்பவர், ஜோகீஸ்வரன் என்ற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் ஒரு களத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் வீட்டிலே சமாதான பேச்சென்று போன விடுதலை புலிகளாலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அதற்கு காரணத்தை ஏதோ ஒரு இடம் கழித்து சொன்னார்கள். அது அவர்களுடைய பார்வையிலே அவர்களுடைய காரணம். ஆனால் அந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட ஜோகீஸ்வரன் அவர்களுடைய பராமகன் இவர் தன்னுடைய நினைவை ஒரு கவிதையாக வந்திருக்கின்றார். இன்று ஜோகேஷ் அண்ணாவின் 35வது நினைவு தினமாகும்.
அவருடன் சேர்ந்து உயிர்நீத்த தலைவர் அண்ணன் அமிர்தலிங்கம், காயமடைந்த அண்ணன் அமரர் சிவசிதம்பரம் ஆகியோரையும் இச்சமயம் நினைவு கூர்ந்து நினைவுகள் சுடுகின்றன. நெஞ்சில் அனலாக அன்னை தமிழின் அருமை மைந்தனே நினைவுகள் சுடுகின்றன. மானிடராய் பிறந்தோம், மானிடராய் வளர்ந்தோம், மானிடராய் வாழ்ந்தோமா? மனதினை கேட்போம். கிடைத்த வாழ்வினை தனக்காக வாழாமல் தனையீந்த சமூகத்துக்காய் தனையீந்த தனையனே அன்னையின் அக்காவின் அருமை மைந்தனாய் அன்புமிகு அண்ணனாய் அண்ணன் யோகேசாய் அகவை அகவைகள் 30 ஓரைந்து ஓடிற்று. அகவைகள் 30 ஓரைந்து ஓடிற்று. விதியாக விழுந்து விருட்சமான அண்ணாவே, நினைவு தினத்தில் உண்மை நினைப்பதன்றி வேறு என்ன செய்ய முடியும்? மண்ணில் செய்கின்றேன் ஆத்மார்ந்த அஞ்சலி என்று அவர் தன்னுடைய பக்கமாக அதனை தன்னுடைய கவிதையை வரைந்திருக்கின்றார். அடுத்து கங்கா ஸ்டான்லியுடைய கவிதை இப்பொழுது என்னுடைய வாசிப்பிலும் உங்களுடைய ஆய்விலும் தொடரப்பு உள்ளது. சூரியனுக்கு விடுமுறையே இல்லை. அவன் விடுமுறை எடுத்தால் உலகம் இருந்துவிடும். சந்திரனுக்கு உண்டு விடுமுறை. அமாவாசை அன்று விடுமுறை. இறைவன் படைப்பில் இதுவும் ஒரு விதம் ஊரவெச்சம். மனித உடலுக்கும் ஒரு நாள் விடுமுறை. ஆத்மா உடலை விட்டு அகலும் போது ஆத்மாவுக்கும் விடுமுறை இல்லை. அது அண்டத்தில் இருப்பதால் பெண்ணுக்கு விடுமுறை என்பர். ஆனாலும் அவள் மூப்பெய்திய பின் நிரந்தர விடுமுறைதானே. விடுமுறை ஒப்பதென காத்திருக்கும் பிள்ளைகள், சுற்றுலா செல்ல எத்தனிக்கும் மனைவி, கையில் பணமின்றி பரிதவிக்கும் கணவன். இங்கே விடுக்கும் பூவம்பம் நெற்பெண்டாட்டி என்றால் சரி விடுங்கள், அடுத்த முறை விடுமுறைக்கு போகலாமே என இங்கு நிறையும் புரிதலால் புத்துணர்வு குடும்பத்தில். நன்றியுடன் கங்கா ஸ்டான்லி. இது ஒரு வித்தியாசமான பார்வை இல்லையா? ஆமாம். எல்லோரும் சொல்லிக் கொடுத்த மனிதர்கள் அதுக்கான விடுமுறையைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இங்கு மீண்டும் ஒரு முறை அதனை சிந்து விடுவோம். கேட்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். சூரியனுக்கு விடுமுறையே இல்லை. அவன் விடுமுறை எடுத்தால் உலகமே 2 விடும். சந்திரனுக்கு உண்டு விடுமுறை. அமாவாசை அன்று விடுமுறை. இறைவன் படைப்பில் இதுவும் ஒரு விதம் ஊரவெஞ்சம். மனித உடலுக்கும் ஒரு நாள் விடுமுறை. ஆத்மா உடலை விட்டு அகலும்போது ஆத்மாவுக்கு விடுமுறையே இல்லை. அது அண்டத்தில் இருப்பதால் பெண்ணுக்கு விடுமுறை என்பர். ஆனாலும் அவள் மூப்பெய்திய பின் நிரந்தர விடுமுறைதானே. விடுமுறை எப்போதென காத்திருக்கும் பிள்ளைகள், சுற்றுலா செல்ல இத்தனைக்கும் மனைவி, கையில் பணமின்றி பரிதவிக்கும் கணவன். இங்கே வெடிக்கும் பூகம்பம் நட்பண்டாட்டி எல்லாம் சரி விடுங்கள், அடுத்த முறை விடுமுறைக்கு போகலாம் என இங்கு நிறையும் புரிந்துணர்வதால் புத்துணர்வு குடும்பத்தில். இது இந்த புலம்பெயர் நாடுகளில் இது ஒரு பிரச்சனை இல்லையா? நம்ம எங்கள் வீட்டிலே கட்சியாக சொன்னால் சென்ற மார்ச் மாதம் திருமணம் நடந்தது. அப்போ அந்த செலவுகள் கூட இந்த வாரம் இந்த விடுமுறைக்கு நாங்கள் போவதில்லை என்று தீர்மானித்தோம். எல்லோரும் சந்தோஷமாக 3 நாள் இங்கே எங்கோ போகின்றோம். முன்னிரவு. ஆமாம், இது ஒரு வித்தியாசமான பார்வை. ஆனால் இப்படியான பார்வைகளும் விடுமுறை என்ற தலைப்புக்கு பொருந்தும். எங்க அந்த கவிஞர் சொல்லியிருக்கிறார், சூரியனுக்கு விடுமுறை, சூரியன் விடுமுறை எடுத்துக்கின்னு சொன்னா இந்த உலகம் சுழலாது. அதை அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார். சந்திரனுக்கு விடுமுறை உண்டு, அமாவாசை. அதில் அவர் இயற்கை இறைவேறுபாடு இறைவன் படைப்பில் இருக்கின்ற கவிஞர் கொஞ்சம் அந்தளிக்கின்றார், கொஞ்சம் கோவப்படுகின்றார். அதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதை இறைவனின் ஒரு ஓர வஞ்சனை பார்வையாக பார்க்கின்றார். மனித உடலுக்குள் இந்த மனிதன் மரணிப்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த ஆத்மா சொர்க்கத்தில் இருக்குது என்று சொல்வார்கள். உடல் தான் போய்விட்டது என்று சொல்லி. அப்ப அங்க அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட அந்த ஆத்மாவுக்கு விடுமுறை இல்லை என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார். பெண்களுக்கு விடுமுறை என்று இல்லை இருக்குன்னு சொல்றாரு. எப்படி சொன்னா, மூப்பெய்திய பிறகு அவர்களுக்கு அந்த மாதவிடாய் வராமல் இருப்பதை அவர் அழகாக விடுமுறையாக எடுக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அந்த நிலைமை ஏற்படாது. அதுக்கு பிறகு பெண்களுக்கு அந்த விடுமுறையாக அதை பார்க்கின்றார். அதுவும் சிறப்பாக இருக்கின்றது. கடைசியாக அந்த பிரச்சனைகள் சில ஊழல் வரும் பொழுது அந்த வீட்டில ஏற்படுற பூகம்பம் வெடிப்பாக இருக்கிறது.
அதை நாங்கள் புரிந்துணர்வோடு இருந்த கணவன் மனைவிகள் அவையென்னா சொன்ன மாதிரி அது அங்கே ஒரு நல்ல குடும்பத்தின் ஒரு விடுமுறையாக இருக்கும் அந்த வீட்டில் என்பதை கவிஞர் பல பக்க கோணங்களாக வித்தியாசமான முறையில் இந்த கவிதையை பார்த்திருக்கின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமாம், ஒரு திறந்த பார்வை, வித்தியாசமான பார்வை வழக்கமாக கங்கா ஸ்டான்லியுடைய கவிதையிலே இருக்கும். இந்த கவிதையும் அதுக்கு விதிவிலக்கல்ல. இது ஒரு மூத்த உறவு, மிக மிக ஒரு மிக மிக மூத்த ஒரு சந்தம் சிந்த கவியின் ஒரு அங்கத்தவர் என்று சொல்லலாம். இடையிலே சில வாரங்கள் விட்டு இப்பொழுது இணைந்திருக்கின்றார். இவருக்கு பேர் சிவரஞ்சனி கலைச்செல்வன். அவருடைய பார்வையை பார்ப்போம். தவணைக்கு ஒரு முறை பாடசாலை தந்தது விடுமுறை. எந்த பொறுப்பும் இல்லாத காலம் அது. விளையாட்டுகளுடன் விடுதலையும் களியும், கோயில் திருவிழா, இனிவில் தியேட்டரில் இடையிடையே பக்தி படம், மாமா கருணையில், யாழ் திரையரங்கில், அடுத்த ஊரில் சித்தப்பா வீட்டில், இப்படியாக லீவு கழிந்த படித்த காலம். விளையாட்டுகளுடன் விடுதலை களியும், கோயில் திருவிழா, இனிவில் தியேட்டரில் இடையிடையே பக்தி படம், மாமா கருணையில், யாழ் திரையரங்கில், அடுத்த ஊரில் சித்தப்பா வீட்டில், இப்படியாக லீவு கழிந்த படித்த காலம். வேலை என்று சேர்ந்த போது ஞாயிறு விடுமுறை, வாரம் ஒரு முறை, பெரமாய் விடுமுறை. திருமணம் புரிந்து பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் கடமைகள் ஒவ்வொன்றாய் செய்து நித்திரை குள்ளவும் விடுமுறை இல்லா நித்தம் வேலை. வயோதிபம் வந்ததும் விடுமுறை இல்லை. பேரர் பாப்பு, பிள்ளைகள் ஒவ்வொன்றின் பிரசவம் பார்ப்பு, வாழ்வு சுழற்சியில் வராத விடுதலை. வாழ்வு சுழற்சியில் வராத விடுமுறை, எனக்கு வராத விடுமுறை என்று போட்டுறது. என்ன பார்வை? அழகாக இருக்கின்றது. இப்ப நாங்க சொல்லுவார்கள் அந்த பெண்ணை பார்த்த ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. மகளே கண்ணுறங்கு மகளே இந்த ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது. அருமையான பாடல். காலம் இதை தவறவிட்டால் தூக்கவில்லை மகளே. அந்த பாடலுக்கு ஏற்ற கவியாக இந்த கவிஞர் அதை எடுத்துக் கொள்கின்றார். ஏன்னா அந்த பள்ளி பருவத்தில் எங்களுக்கு எதுவுமே விளங்காது. அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த விடுமுறைகள் அழகாக இருக்கும். திருமணத்துக்கு முந்தைய நேரமும் அதே மாதிரி தான். வேலைக்கு நாங்க போயிருந்தாலும் வீட்டுல சமையல் இருக்கும். வீட்டுல வந்தவொடனே சனி ஞாயிறு லீவு, அம்மா அவங்க எழுப்ப மாட்டா, அப்பா அம்மா எழுப்ப மாட்டா, பிள்ளை வேலைக்கு போற பிள்ளை தானே படுக்கட்டும் என்று சொல்லுவார். ஆனால் திருமணம் என்று வந்ததுக்கு பிறகு அங்க சுமைகள் எங்களுக்கு அதிகரிக்கிறது, பொறுப்புகள் ஊடுகின்றது. குழந்தைகள் விடுமுறை இல்லை, விடுமுறையாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் விடுமுறை இராது. அதுக்கு பிறகு நாங்க பேர குழந்தைகள் வந்ததுக்கு பிறகு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று நானும் தான். இன்றைக்கு எனக்கு லீவு நாள். 2 குழந்தைகளையும் தந்து விட்டு போய் விடுவார்கள். வைத்திருக்கத்தான் வேணும். அது ஒரு சுமையான சுகம். அது ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுல நாங்கள் சுகத்தை காண்கின்றோம். சுகமாக காண்கின்றோம். அழகான ஒரு கவிதை. அந்த பாடலுக்கு ஏற்ற கவிதையாக கவிதை. ஒரு பெண்ணின் பார்வையில், ஒரு ஒரு குறிப்பாக ஒரு தமிழ் பெண்ணின் பார்வையில், கிராமிய தமிழ் பெண்ணின் பார்வையில், பிள்ளையாக, குமராக, கன்னியாக, தாயாக இளம் காலத்தில் ஒரு உத்தியோகக்காரராக, ஒரு திருமணம் செய்த மனைவியாக, பிள்ளைகளை பெற்ற தாயாக, பேரர்களை பெற்ற அம்மாவாக, இவ்வாறெல்லாம் ஒரு பெண் விடுமுறை என்பதை நினைக்க முடியாத வகையிலே நித்தம் வேலையோடு உணர்கின்றார் என்பதை ஒரு படிமுறையாக சொல்லியிருக்கிறார். பரிதாபத்துக்குரிய பார்வையாகத்தான் தெரிகின்றது இல்லையா? இப்பொழுது நாங்களே நினைத்து பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கை முறை சிறிது வித்தியாசமானது. இப்பொழுது நாங்கள் அம்மா பஜிதா முகமட்டை பார்க்கின்றோம். அதிலே ஆனந்தம் இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்திலே பார்த்தால் விடுமுறை இல்லை. ஆனால் அந்த பெயர்களை பராமரிப்பதிலே ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை நான் மறக்கவில்லை. ஆனால் அந்த கடமை என்பது ஒரு சுழற்சியாக வந்து போகின்றது அது காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற கமலா ஜெயபாலன். இங்கே பார்ப்போம். விடுமுறை, கல்லூரி விடுமுறை, காலத்தின் கட்டாயம், காலமெல்லாம் உழைக்கும் கடமைக்கு ஓய்வு, அல்லும் பகலும் அயராது உழைக்கும் அனைவருக்கும் அமைதிக்கு ஒருவேளை ஓய்வு, இறைவன் படைப்பில் இரவு விடுதலை, இதுவும் இல்லை ஏன் நமக்கு அங்கே ஓய்வு,
குறையில்லா வாழ்வில்லை, கலங்காத நாளில்லை, இருந்தாலும் வேண்டும் எல்லோருக்கும் ஓய்வு. இயந்திர வாழ்வில் ஓயாத ஓட்டம், இதற்கும் வேண்டும் இதமான ஓய்வு. காலத்தின் தேவை கட்டாய விடுமுறை, கவனத்தில் கொள்வோம் காப்போம் உடலை. காலத்தின் தேவை கட்டாய விடுமுறை, கவனத்தில் கொள்வோம் காப்போம் உடலை. ஓய்வு வேண்டும், அது ஓய்வு என்பது விடுமுறை என்ற வார்த்தை இவருடைய யந்திர வாழ்வில் ஓயாத ஓட்டம், இதற்கும் வேண்டும் விதமான ஓய்வு. எங்கே உங்களுடைய பக்க பார்வை என்னவா? அந்த கல்லூரி நேரங்களில் ஏற்படுற அந்த காலத்தில் கட்டாயமாக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த கடமைக்கு ஓய்வு கிடைக்கின்றது. அந்த சனி ஞாயிறு எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அடுத்த உழைக்கிற நேரத்திலும் இரவு காலையில போனா பழையில வந்து அந்த உடலுக்கான ஓய்வைத்தான் அவர் விடுமுறையாக கொடுக்கின்றார். நித்திரை கொடுக்கின்றோம் நாங்கள், வெயில படுக்கிறோம். அது ஒரு விடுமுறை தான் எங்களுக்கு, உடலுக்கு கொடுக்கின்ற விடுமுறை. இப்ப நித்திரை இல்லாத எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்த அடுத்த நாளே எங்களால் இயங்க முடியாது. அப்ப அந்த உடலுக்கு கொடுக்கின்ற விடுமுறை, அந்த நித்திரையை அழகாக வித்தியாசமான ஒரு பார்வையாக இந்த கவிஞர் அந்த நித்திரையை எடுத்திருக்கின்றார். அதுவும் சிறப்பாக இருக்கிறது. இறைவன் படைப்புல விடுதலை, அந்த அதை விடுமுறையாக கொள்கின்றார். மரணத்தை, இறைவன் படைப்புக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த ஓய்வு இருக்கின்றது. அது மரணத்தை அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். இந்த ஓய்வு இல்லாமல் நம்ம உழைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது. இந்த இயந்திர உலகத்துல எல்லாமே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் காலத்தின் தேவையாக இருக்கிறது விடுமுறை. இந்த உடலுக்குத்தான் தேவை, உள்ளத்துக்கு தேவை என்பதை அழகாக கவிஞர் சுட்டிக்காட்டி. இது ஒரு பெண்ணினுடைய பார்வையிலே கவிதையாக சொல்லாம, இறைவன் படைப்பில் இரவு விடுதலை, இதுவும் இல்லையே நமக்கு இங்கே ஓய்வு. அது ஒரு இயந்திர வாழ்வில் ஓயாததற்கும் இதற்கும் வேண்டும் ஓயாத உறைவு. கலங்காத நாளில்லை, குறையில்லா வாழ்வில்லை, இருந்தாலும் வேண்டும் எல்லோருக்கும் ஓய்வு. அங்கே இன்னொரு கவிதை பேசியது நாங்கள் புரிந்துணர்வோடு, இப்பொழுது பணம் இல்லை என்றால் அடுத்த முறை போவோம் என்று நாங்கள் அம்மா சொல்வா கேட்டுக்கொள்றோம் என்று, இல்லையா? அது ஒரு பக்கம். இங்கே இது எதுக்கும் ஒரு வேண்டும், இதற்கும் வேண்டும் விதமான ஓய்வு. காலத்தின் தேவை கட்டாய விடுமுறை, கவனத்தில் கொள்வோம் காப்போம் உடலை. இங்கே ஒரு புது செய்தி சொல்றார். அந்த ஓய்வு என்ற விடுமுறையின் மூலம் பெற ஓய்வு கட்டாயம் தேவை களைத்த உடலுக்கு. அடுத்து வருகின்ற வசந்தா ஜெகதீசன். இம்முறை ஒரு புதிய மாற்றம். வசந்தாவினுடைய வளமையான கவிதை ஒரு குட்டி கவிதையாக இருக்கும், அதில் கருத்து செல்றிந்திருக்கும். இம்முறை அது நீண்ட கவிதையாக வாசிப்போம். ஊட்டெடுக்கும் உள்ளகத்து நினைவுகளின் கோர்ப்பு, உராய்ந்தெழுதும் ஒளி போல சிலைகளில் பதிக்கும் வார்ப்பு. ஊற்றெடுக்கும் உலகத்து நினைவுகளின் கோர்ப்பு, உராய்ந்தெழுதும் ஒளி போல சிலை பதிக்கும் வார்ப்பு. நாட்டெடுத்து நட்டு வைக்கும் நல் விருட்ச கனவு, நாளாந்த மீட்டுதலின் நம்பிக்கையின் நிலவு. வடம் பிடித்து இழுத்து வரும் வாழ்க்கை எனும் தேரில் நீங்காத நினைவுகளே நிதம் உலவும் மனதில். தாயின் மடி சுகம் கோதும் குஞ்சுகளின் புரட்சியிலே தந்தை அகப்பந்தலில் நம்பிக்கையின் எழுச்சி, சொந்தங்களின் படர்விலே நட்சத்திர மின்னல். சுதந்திரமாய் ஊற்றெடுக்கும் வாழ்க்கை எனும் விடியல், அலைமோதும் கடல் போல அசைந்தாடி உறையும், உணவாகும் உப்பாகி உள்ளத்தில் பதியும். ஐம்புலனின் அடக்கத்தில் ஆழ்ந்து விடும் சிந்தை, ஆழ்கடலின் முத்தாகி சிப்புக்குள் உறையும். ஞாபகத்தின் நல்லுறவே தந்தை, நீங்காத நினைவுத்திடம் ஓவியமாய் பதியும். தூங்காத விழிக்குள்ளே துளிர்த்து வளம் பெருகும், காவியத்து கருங்கல்லே காலமெல்லாம் வாழ் நீ. பாசம் என்னும் பெருஞ்சொத்தே தந்தை முதலிடத்தின் முத்திரையே எந்தை. மிக்க நன்றி என்று கொண்டு வருகின்றார். இதை ஒரு விருப்ப தலைப்பாக கொள்ளலாம். விருப்ப தலைப்பு தான் நீங்காத நினைவு. ஆக உராய்ந்தெழுது மொழி போல சிறும் பார்ப்பு. நினைவுகள், தன்னுடைய நினைவுகளிலே தந்தையின் சிந்தை ஊறி அந்த அந்த பந்தத்தினுடைய விவரங்களை இந்த பந்தியிலே சிந்து நடையிலே வந்தமையும் சந்தத்தோடு இங்கே வரைந்து தந்திருக்கிறார் என்று கொள்ளலாம். உங்களுடைய பார்வை. ஒரு தந்தையின் நினைவு, நீங்காத நினைவுகள் தான் அவர் நினைவுகள் தலைப்பாக இருக்கிறது.
அந்த ஒரு தந்தையாரின் நினைவை அவ ஊற்றெடுத்து கொண்டிருக்க. ஊற்றுன்னு சொன்னால் அது அந்த தோட தோட வந்து கொண்டே இருக்கும், அதுதான் ஊற்று. அது மாதிரி அந்த தந்தை பெற்றோர்கள நினைவுகளை நாங்க மறக்க முடியாது. அந்த உறவுகள நினைவுகளை அது ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது எங்களை சுற்றி கொண்டுதான் வரும் அந்த நினைவுகள். அதே அந்த நினைவு ஒரு கோட்பாகத்தான் இருக்கும். ஒரு ஒரு விடயத்துல நான் கற்றுக்கொண்டோம்டா, ஓ இதை எங்கட அப்பா சொல்லி தந்தாரு, அம்மா சொல்லி தந்தாரு, அது ஒரு கோட்பு. அந்த கோட்புன்னா தொடர்ந்து வரத கோட்புன்னு சொல்வார்கள். அந்த கோட்பாகத்தான் பார்க்கின்றார். அந்த உளி போல அந்த அந்த சிலையில் பதித்த வார்ப்பு போல, உளியால அந்த பதித்த வார்ப்பு போல அந்த நினைவுகள் இருப்பதாகவும் அவர் சொல்கின்றார். அந்த நீங்காத நினைவுகளாக உலாய் வருகின்றது தாயின் தந்தையின் நினைவுகளை இந்த கவிஞர் அழகாக காட்டியிருக்கின்றார். நல்லது. ஆமா, வசந்தா ஜெகதீசனுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை விடுத்துக் கொள்வோம். அந்த கடைசி வரிகள்ல பாவையானா, பாசம் என்னும் பெரும் சொத்தே தந்தையின் முதல் எழுத்தின் முத்திரையே தந்தை. இப்ப ஒரு எங்களுக்கு முதல் எழுத்தாக அந்த தந்தை எழுத்து தான் எங்களுக்கு இருக்கும். அது ஒரு முத்திரை எங்களுக்கு. தந்தையினுடைய முக்கியத்துவம் உலக நாடுகளிலேயே மனிதம் என்றாலேயே மனித கூட்டத்தாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆமா, அது அந்த அளவுக்கு தந்தை பெருமைக்குரியவர்களாக அங்கே விந்தை தந்த தந்தை அங்கே விழித்துணரப்படுகின்றார். இங்கே மதிமகன் தன்னுடைய இறுதி நிழலையும் இங்கே போட்டு தந்திருக்கின்றார். எங்களுடைய சிவசக்தி சக்தி 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 சினிசங்கர் அவர்கள் தன்னுடைய இறுதி கவிதையாக இப்பொழுது வரைந்திருக்கின்றார். சிவருவன் சர்வேஸ்வரி, குமரன், நித்யானந்தன், செல்வி நித்யானந்தன், பாலதபகஜன், மதிமகன், சிவாஜினி ஸ்ரீதரி, வசந்தா முகமது, ஜெயா நடேசன், ஜெயம் தங்கராஜா, மனோஹரி ஜெகதீஸ்வரன், ஜெயபாலன், ராணி சம்பந்தன், சக்திதாசன், வெங்கா ஸ்டான்லி, சிவஸ் ரஞ்சினி தலைச்செல்வன், கமலா ஜெயபாலன், வசந்தா ஜெயதீசன், அபிராமி கவிதாசன், சிவா சிவதர்சன், சக்தி செல்விசங்கர் ஆக 3 கவிதைகள் இருக்கின்றன. பார்த்துக்கொள்வோம். இம்முறை 20, ராசியா கௌரிபாலாவை சேர்த்தால் 21 ஆக 20 கவிதைகளை நாங்கள் இந்த கவிதைகளோடு இதை நிறைவுபடுத்தலாம். எங்கே வசந்த ஜெகதீசை தொடர்ந்து அபிராமி கவிதாசனுடைய கவிதைகள் இப்பொழுது புகுவோம். இங்கே சில குறிப்புகள் வந்திருக்கின்றன. அருமையாக பாராட்டிய பாவையண்ணாவுக்கும் திறனாய்வு கவிஞர் சகோதரி வஜிதா முகமது அவர்களுக்கும் வாணி மோகனுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அழகாக பாராட்டிய வசீதாவுக்கும் மிக்க நன்றி என்று தன்னுடைய குறிப்பை போட்டிருக்கின்றார். விடுமுறையில் நிற்பதால் தாமதம் எனக்கு கொண்டு சிவதர்சன் ஒரு குறிப்பை போட்டிருக்கின்றார். சிவதர்சன் முந்தி கவிதை தருவர்கள் இந்த முறை சிறிது பிந்தியதுக்காக விளக்கம் தந்திருக்கின்றார். அபிராமி கவிதாசனுடைய கவிதை என் குரலில் உங்கள் வியாக்கியானத்தோடு வரும். விடுமுறை வந்தால் விரித்தேன் சிறகை, நெடு நாள் ஆசையை நிறைவு செய்திட எங்கள் மண்ணில் கால் பதிக்கின்றேன். விடுமுறை வந்ததால் விரித்தேன் சிறகை, நெடு நாள் ஆசையை நிறைவு செய்திட எங்கள் மண்ணில் கால் பதிக்கின்றேன். பொங்கும் அன்பில் பூத்த உறவுகள் கூடவே அணைக்கின்றேன். காடுகள், கழனிகள், மாடுகள், கன்றுகள் மேயும் புல்வெளி கண்டு கழிக்கின்றேன். தோட்டம், துறவுகள், தோம்பு கிணறுகள், சுற்றுச்சூழலை பற்றி மகிழ்கின்றேன். காக்கை, குருவிகள், காடை, மயில்களை நோக்கி விரைகிறேன். நுழையும் இடங்களில் வண்ண மலர்களின் வாசம் நுகர்கின்றேன். நேசக்கரங்கள் நீட்டி அழைத்திட நெஞ்சம் நிகழ்கின்றேன். பச்சை பசங்களி பறக்கும் அழகை பார்த்து சுவைக்கின்றேன். நெல்லு வயல்களில் துள்ளும் மீன்களை அள்ளிய நினைக்கின்றேன். ஊடையில் அல்லியின் சிரிப்பின் அழகை ஓடி பார்க்கின்றேன். உள்ளம் மகிழ்கின்றேன். எத்தனை அழகு, எத்தனை அழகு, அழகிய எங்கள் அன்னை பூமியில் மா வீரரே சாமி, எங்கள் தலைவர் எங்கும் நிறைந்தார். தந்த தமிழ் நிலம் ஒரு நாள் மலரும் என்ற நினைப்பில் விழிகளை திறந்தேன். கனவு என்பதை கண்டு உறைந்தேன். அடுத்த விடுமுறை நாளில் பறப்பேன். எங்கள் ஊரில் இறங்கிய பின்னர் தாமரை குளத்தில் தண்ணீர் குடிப்பேன். ஏரியில் நீந்தி எகிரி குதிப்பேன். பூ மரம் வீசும் தென்றலில் மிதப்பேன். இம்முறை வறுமை என்னை இழுத்ததால் விடுமுறை வெயிலில் வேலைக்கு செல்கிறேன். இம்முறை வறுமை என்னை இழுத்ததால்
விடுமுறை வெயிலில் வேலைக்கு செல்கிறேன். உழைப்பே உயர்வென ஓடி உழைக்கிறேன். வருகிற விடுமுறை வானில் பரப்பேன் கவிதை என்னும் கவிதை சிறகுடன். வருகிற விடுமுறை வானில் பரப்பேன் கவிதை என்னும் கவிதை கவிதன் என்னும் கவிமகனுடன் என்று முடிக்கின்றார். கவிந்தன் ஒரு சோகத்தை அப்புகின்றார். அதாவது அங்கே ஏற்கனவே அந்த கங்கா சாண்டி சுட்டி காட்டினார் தானே, குடும்பமாக அது ஒரு சிங்கிள் மம்மாக இருக்கின்ற அபிராமியுடைய ஒரு நெஞ்சை ஒரு வருடி செல்கின்ற ஒரு 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 பக்கத்தாலே ஒரு கீறி செல்கின்றது இல்லையா? ஆமா, ஆரம்பத்தில் அழகாக ரசித்துக் கொண்டிருந்தேன். அந்த அவர் போயிருக்கின்றார். நான் கனவிலே, அற்புத கனவிலே அந்த நித்திரை என்ற அந்த சொர்க்கத்துக்குள் பூந்து அந்த சொர்க்கத்துக்குள் தான் வானில் கண்ட அந்த வர்ணனைகளை எல்லாம் அப்படி அழகாக வசந்தம் வீசுகின்ற முறையிலே வந்து தந்த வகையிலே மிகச்சிறப்பாக தான் ஒரு மரபு கவிஞர் என்பதை காட்டி அதனால் அப்புறமே கனவு சொல்லி விடுகிறேன். இல்லாவிட்டால் மதித்திருக்க மாட்டேன். நான் போயிருக்கிறார் அங்கே மிக ஒரு ஒரு மிக மிக நெஞ்ச விரலுகின்ற செய்தியாக கொண்டு வருகிறது. வறுமையை வாட்டியதால் இம்முறை நான் செல்லவில்லை. இந்த வெயிலுக்கெல்லாம் நான் வேலைக்கு போகின்றேன் இல்லையா? இம்முறை வறுமை என்னை இழுத்ததால் விடுமுறை வெயிலில் வேலைக்கு செல்கிறேன். உழைப்பே உயர்வென ஓடி உழைக்கின்றேன். வருகிற ஒருமுறை வானில் பரப்பேன் கவிதன் என்னும் கவிச்சிறகுடன். ஒரு தாய் ஒரு ஏக்கம் தாக்கம் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு அழகான ஊரை பார்ப்பதற்கு நோக்குவதற்கு என்னுடைய பிள்ளைக்கு பார்க்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்று அண்ணுகின்றோம் மாம் தாய் இல்லையா? அந்த ஆரம்பத்தில் அந்த கவிதை அழகு வரிகளை உண்மையிலே ரசித்துக் கொண்டிருந்தேன். இலங்கையிலா இந்தியாவுக்கா போயிருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு கனவு என்று சொல்லும் போது ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு பின்னுக்கு அந்த கவிதையின் வரிகள் மிகவும் வேதனையாக இருந்தது. வறுமை என்னை இழுத்ததால் இந்த வெயிலிலும் நான் வேலைக்கு செல்கின்றேன் என்று அவர் அந்த அப்பை அது மனதில் உள்ள ஆசையை சொல்கின்றார். நான் இதை பார்க்க வேணும், இதை பார்க்க வேணும், இப்படி இருப்பேன் என்று சொல்லி போட்டு அவர் மகனோட என்னும் கவிதையாக நினைக்கின்றார். மகனை ஒரு கவிதையோட நான் பரப்பேன் என்று ஒரு தாயின் இயக்கத்தை, அந்த வறுமையின் நிலையையும் அந்த தனிமையையும் சுட்டி காட்டுகின்றது இந்த கவிதை. வேதனையாக இருக்கின்றது இந்த கவிதை. இதயத்தில் பூக்கும் ஆசைகளை காட்டினவர், பார்க்கும் இடங்களிலெல்லாம் அந்த பூக்களை எங்கள் பார்வைக்கிடம் வந்து காட்டியவர், தான் ஒரு சுற்றுலா போகின்ற அந்த இன்ப சுவையோடு எங்களையும் அதற்கு இழுத்து சென்றவர். பட்டென்று அதை கனவென்று விட்டுவிட்டு பட்ட துயரை இங்காலே இட்டு வரைந்த போது அது நெஞ்சிலே ஒரு குட்டும் கவலையை கூட்டுகின்ற வகையிலே அதை அமைத்திருக்கின்றார். கவிதை வேட்டி, ஆனால் கவிதை தந்த உணர்வு எங்களை சிறிது வாட்டுகின்றது இல்லையா? கவிதை வந்து விட்டது. அந்த எங்களை வாட்டின வகையிலே அந்த கவிதை காட்டிய அந்த உணர்விலே, அது ஊட்டிய உணர்விலே வென்று விட்டது. ஒவ்வொரு வரிகளும் அழகாக இருக்கின்றது, அழகான வரிகள். இந்த மிகச்சிறந்த ஒரு மரபு கவிதையாளியனாக வளர்ந்திருக்கின்றார். மாடுகள் கன்றுகள் மேயும் புல்வெளி கண்டு கழிக்கின்றேன் தோட்டம் துறவுகள். அந்த தோட்டம் துறவுன்னு நாங்க பேச்சு வழக்குதான் அப்படி சொல்லுவோம். அந்த அழகா அந்த மரபுல அழகாக சொல்லியிருக்கார். தோட்டம் துறவுகள் சுற்றும் சூழலை பற்றி மகிழ்கின்றேன். காக்கை குருவிகள் வாடை மயில்களை நோக்கி விரைகின்றேன். அந்த தடங்காம வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த கவிதை வரிகள். சிறப்பான வாழ்த்துக்கள். கவிதை இவர் சற்று எல்லாம் முற்றுமுழுதாக இவர் சொந்த நிலைக்கு பெற்று கொண்டார். பள்ளி பருவ ஞாபகம் என்றாலே விடுமுறை சிறுவனாய் மகிழ்ந்து திரிந்ததை மறக்கா விடுமுறை. பள்ளி பருவ ஞாபகம் என்றாலே விடுமுறை சிறுவனாய் மகிழ்ந்து திரிந்ததை மறக்கா விடுமுறை.
வார முடிவில் வரும் அந்த 2 நாட்கள் விடுமுறை, பருவ முடிவில் தவறாது வரும் தவணை விடுமுறை, அடிக்கடி வந்து போகும் பண்டிகை விடுமுறை, மொத்த வருடத்தில் அரைவாசி ஆனந்த விடுமுறை, இழக்க மனம் பெறுமா? விடுமுறை தரும் பேரின்பம். அடிமையாய் ஓய்வின்றி உழைத்ததும் மறக்குமா? தொழிலில் புரட்சி இல்லையே மாறுமா இவ்வபலம்? 8 மணி நேர வேலை, இளமையில் கல்வி கிட்டுமா? விலங்குகள் கூட உடல் களைத்த பின் ஆறும். மனிதனுக்கு மட்டுமே இந்த ஓய்வில்லா அஜாரகம். சிந்திக்க திறனிருந்தும் பிறரை நம்பாத தன்மை, போராட வலுவிருந்தும் சேர்ந்து செயல்படாத பான்மை. சுதந்திரம் என்பது சும்மா கிடைப்பதில்லை, போராடி பெறும் விடுமுறை சலுகைகள், நம்ப வேண்டிய விடுமுறையில் வளர்ச்சி படிகள். அவர் வித்தியாசமாக போராடுவார். ஆம். விடுமுறை என்பதை வித்தியாசமான பார்வையில் ஒவ்வொரு கவிஞர்களும் தந்திருக்கிறார்கள். இந்த விடுமுறை எங்களுக்கு தேவை என்பதை சொல்லி போட்டு ஆனந்தமாக ஒரு விடுமுறை கட்டாயம் வருகின்றது. இப்ப பண்டிகைக்கு விடுமுறை கிடைக்கின்றது, அப்படி ஒவ்வொரு விடயத்துக்கும் விடுமுறை கிடைக்கின்றது. அதை கவிஞர் அழகாக சொல்லி போட்டு கடைசி வரிகள்ல சிந்திக்க தோன்றுகின்ற வரிகளாக இருக்கிறது. இப்ப நாங்க ஒற்றுமை இல்லாவிட்டால் அந்த ஒரு விடயத்தை நாங்க அதை அடைய வேண்டும் என்றால் அங்கு நாங்க ஒற்றுமையோடு செயல்பட்டாதான் அந்த விடுமுறை கூட கிடைக்கும். சுதந்திரத்தை பற்றி சொல்கின்றார். இங்கே இவர் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம், இவர் ஒரு தொழிலாளியினுடைய பார்வையிலே இந்த கவிதையை வரிவிட்டிருக்கிறார் இல்லையா? ஆமா, அந்த தொழில் அந்த ஒற்றுமையாக அந்த தொழில்கள்ல எங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்காது. அது ஒரு விடுமுறையாக அதை பார்க்கின்றார். அவர் ஒரு கடமையை விடுமுறையாக பார்க்கின்றார். மிக்க நன்றி. நல்லது. அழகான வகையிலே விடுமுறையிலே தான் நிற்பதாக சொல்லியிருக்கின்றார். விடுமுறையில் நின்றாலும் விடுமுறை பற்றிய ஒரு கவிதையை இங்கே விடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அவா, தொடுக்க வேண்டும் என்கின்ற அவா, ஒரு வாரம் தன்னும் விட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த பற்று, அந்த தம்பியை நான் மிக மிக வச்சுகின்றேன். இந்த களத்தோடு நின்று உறவாடி கொண்டிருக்கின்ற, அடிக்கடி நான் சொல்வது போல தியானடிசனக்கால் வாரம் எங்கு நின்றாலும் தவற மாட்டார்கள். இவர்கள்தான் என்ன சிரமம் இருந்தாலும் இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு ஊட்டுகின்ற ஒன்று. இறுதி பாயசம் பார்க்க வருகின்றார் சக்தி ஸ்ரீசங்கர். ஆண்டுதோறும் 30 நாட்கள் பணி இடத்தில் கிடைக்கும். ஆண்டுதோறும் 30 நாட்கள் பணி இடத்தில் கிடைக்கும். ஆசையாய் சேர்த்து வைப்பேன். மார்கழி எப்போ வரும் என மனக்கோட்டையில் வந்து போகும் திருவம்பா காலம். மாரியம்மன் உற்சவம் மனதில் குதூகலம். ஊர் கூடி தேர் இழுக்க உள்ளம் பொங்கும் உவகையினார். ஒரே கல்லில் 2 மாங்காய் விழுகின்ற மாதிரி ஆர்வத்துடன் இருப்பேன். அக்காவையும் பார்க்கலாம் என்று. யார் கொண்டு வந்த விதியோ, நானா அல்லது அக்காவா? 2 மாதங்கள் முன்னே உருவத்தால் மறைந்து அருவமாய் போனார் அக்கா. விடுமுறையில் செல்ல மனமில்லாததால் விரக்தியுடன் வீட்டுக்குள் நிற்கின்றேன். மீண்டும் ஒரு கவலையை தருகின்ற கவிதை. எப்படியெல்லாம் பார்க்கலாம் எங்களுடைய கவிதை, எங்களுடைய கவிஞர்கள் தலைப்பை எப்படியான கோணங்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் இல்லையா? விடுமுறை, ஆனால் விடுமுறை போக விரும்பினேன். அங்கே போய் இப்படியெல்லாம் ஆனந்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த குடும்ப செட்டியினுடைய அந்த கோயில் திருவிழா உற்சவம், அதில் திருவம்பாவை, அதிகமாக வேலையில் இல்லாதவர்களுக்கு எப்போது விடுமுறையாக இருக்கும் சனி ஞாயிறுல. பணியோடு இருக்கிறார்களுக்கு அந்த விடுமுறை என்பது கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். இப்ப இவர் சொல்கிறார், ஆண்டுதோறும் 30 நாட்கள் தான் உங்களுக்கு விடுமுறை, 1 மாசம் தான் கிடைக்கும், 4 வாரங்கள். அதான் நாங்க 2 வாரம் கூட போறோம்னு சொன்னா நாங்க 30% எங்களோட சம்பளத்துல கட்ட வேணும். அப்பதான் நாங்க 6 கிழமை போல, எங்களுக்கு நோம்புல 4 கிழமை தான் கிடைக்கும். அதைத்தான் அவர் சொல்கின்றார். ஆண்டுதோறும் 30 நாட்கள் தான். அப்ப அந்த அந்த எப்போது வரும் அவர் கற்பனையோடு இருக்கின்றார் இந்த கவிஞர். என்னன்னு சொன்னா, அவங்களோட கோயில், அவங்களோட சமய சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஒன்று அங்கு நடைபெறுகிறது மார்கழி மாதத்துல. அதை எதிர்நோக்கி அந்த விடுமுறைக்காக காத்து கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் தனது உறவொன்று தாயகத்தில் இருக்கின்றார் அக்கா, அவையை போய் பார்த்து வரலாம். அது ஒரு விடுமுறையான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த முறை அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை என்பதை கவிஞர் சோகத்தோடு சுட்டி காட்டுகிறார். என்றால் அவர் உடலால் மறைந்து விட்டார். அப்ப அந்த விடுமுறை நாம் போய் என்ன பிரயோசனம்? அங்க சந்தோஷம் இல்லை, வேதனை தான் இருக்கும். அக்காட ஞாபகங்கள் தான் விடுமுறையாக இருக்கும் என்பதற்காக வீட்டுக்குள் அடங்கி கிடக்கின்றார் என்று கவிஞர் இதை சுட்டி காட்டியிருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள்.
உங்களோட பார்வையோடு. ஆமாம், ஒரு வெட்டுமுக தோற்றம் என்றாலும் அதில் கொட்டுகின்ற அந்த உணர்வை அப்படி கூட்டி வந்து கட்டி வந்த கவிதையிலே எங்களிடம் காட்டி சென்ற பான்கு மிக தரமாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சோகம் அவருக்கு நிகழ்ந்தது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகின்றது. இப்பொழுதுதான் தெரிகின்றது, யாரும் சொல்லவில்லை. ஆமாம், நாங்கள் சகோதரி மிக மிக உதவியாக இருந்தீர்கள் நீங்கள். அதோடு எங்களுடைய சிவரூபன் சர்வேஸ்வரி, வஜிதா முகமது ஆகிய உங்களுக்கும் இந்த பாமுக பரப்பை தந்து எங்களை இந்த பொழுதிலே ஆனந்தமாக இதனை கழிக்க வைக்கின்ற பாமுக அதிபர் நடாமுகன், இணையதிபர் வாணிமுகன் இருவருக்குமான நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஏனைய பார்த்தும் கேட்டுக்கொண்டு வணக்கத்தையும் உங்களுக்கும் அவருக்கும் உங்களுக்கும் சிவரூபன் சர்வேஸ்வரிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சகோதரி வந்திருக்கிறார். சிவரூபன் சர்வேஸ்வரி, கானா குமரன், செல்வி நித்யானந்தன், பால தேவகஜன், மதிமகன், சிவாஜினி ஸ்ரீதரன், வஜிதா முகமது, ஜெயா நடேசன், ஜெயம் தங்கராஜா, மனோகரி ஜெகதீஸ்வரன், பாவ ஜெயபாலன், ராணி சமுந்தர், சக்திதாசன், கங்கா ஸ்டாண்டி, சிவரஞ்சனி கலைச்சோழன், கமலா ஜெயபாலன், வசந்தா ஜெயதீசன், அபிராமி கவிதாசன், சிவா சிவதர்சன், சக்தி சின்னி சங்கர் ஆகிய 20 கவிஞர்களுக்கும் வணக்கம் கூறி விடை தருகின்றோம். இங்கே சிவாஜினி ஸ்ரீதரன் வந்து வணக்கம் பாப்பா, நானும் ஒரு தட்டி கொடுப்புடன் வருகின்றேன். பாருங்கள், உங்கள் கொட்டி உங்களுடைய உங்களுடன் கவித்தொகுப்புக்காக இணைந்து கொண்டு சிறப்பித்த ரஜிதா அவர்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி. பாவி அண்ணா, நீங்களும் விடுமுறை காலத்தில் இதை தவற விடாமல் ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தை சிறப்பித்து எங்களை ஊக்கப்படுத்தும் உங்களுக்கும் வழி தந்து இடம் தரும் பாமுகத்திற்கும் மிக்க நன்றிகள் கூறி நானும் சற்று தாமதமாக கட்டுவிட்டேன் என்று எனக்கு செவ்வாய் கவிதை கேட்கணும் நினைச்சு கொண்டிருந்தேன். அதுக்குள்ள ஏதோ மறந்து 9:15 தான் கேட்டேன். மறுபல மிச்ச கவிகளை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி. இல்ல, இது நிறைவுபட்டு விட்டது. ஆண்டு 6:30 தொடங்கினோம். அதிபர் தொடங்க சொன்னதாலே 6:45 தொடங்கினோம். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி மிக மிக ரசித்தோம். அது சிவ ரூபன் சர்வேஸ்வரி நள்ளிரவானாலும் ஊரிலிருந்து வந்திருந்தார். அவரோடு இணைந்துதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்தோம். வஜிதாவும் வந்து இணைந்திருந்தார். வஜிதாவோடு மூவருமாக செய்தோம். உங்களுடைய கவிதையை மூவரும் ரசித்தோம். நீங்கள் இந்த முறை ஊருக்கு போனதையா கதைத்தீர்கள்? பராமன் அப்படி அதான் என்னண்டா, இந்த முறை நான் விடுமுறையை கழிக்க தாயகத்துக்கு செல்லவில்லை. நான் ஏப்ரல்ல கனடாக போனதால நான் விடுமுறை திருப்பி எங்களை வேலை இடத்துல கேட்கலான்றதுக்காக நான் விடுமுறை எடுக்க இல்லை. ஆனா சனி ஞாயிறு தான் எனக்கு விடுமுறைகள் அமைஞ்சது. அதுக்குள்ள எங்களோட வீட்டை வந்து நின்ற தம்பி, என் வீட்டுக்குள்ள என் பிள்ளைகள் செய்த உதவிகள், மற்றது நான் இந்த விடுமுறை காலத்திலே ஐரோப்பாவுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற என்னுடைய அக்காவின் மகன் பிராமகன் வீட்டுக்கு சென்றது, அவற்றை தான் தொடுத்தேன். மிக மிக இப்ப நான் விடுமுறை எடுக்கல. அதை விட எனக்கு ஒரு குதூகலமான நாட்களாக அமைந்ததுதான் எனக்கு பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லலாம். நீங்கள் அந்த தளத்தை காட்டினதாக தெரியவில்லை கவிதையிலே, ஆனால் உளத்தை காட்டினீர்கள். அதில் உற்சாகமாக ஈடுபட்ட ஒவ்வொருவரும் உங்களுக்கு உதவி செய்த அந்த தன்மையை பார்த்தோம். மிக மிக சிறப்பாக அந்த ஊர் வாசனை வீச நீங்கள் கவிதையை தருகின்றீர்கள். நன்றி. இங்கே வஜிதா அம்மாவிடம் இணைந்திருக்கின்றார். அவர் அழகாக தொகுத்தார் இல்லையா? ஆமா ஆமா, மிக மிக சிறப்பு. நல்ல உள்வாங்குறார் கவிதைகளை. ரஜா அவர்கள்ட்ட நல்ல திறமை இருக்குது. பாவையண்ணா இப்படி சில வேளையில விடுமுறைகளை எடுக்கும் போது நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக, இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற தட்டி கொடுப்பு ஒவ்வொரு தட்ட கவிதையை உள்வாங்கி வெளிப்படுத்துற தன்மை இப்ப நான் நினைச்சு கொண்டா கூட இன்னட்டே வராது. ஏன்னா நீங்கள் கவித்துவம் நிறைந்த ஒரு ஆள் தானே. அந்த வகையில மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். சென்ற வாரம் என் வீட்டில் விருந்தினர் வந்து நின்றுனா நான் கேட்டபடிதான் இருந்தேன். ஆகவே மிக சிறப்பாக செய்கின்றீர்கள். பாவையண்ணாவுக்கு நல்ல ஒரு ஒத்தாசையாக இருக்கும். ஒரு ஆள் இணையக்குள்ள வந்து இன்னும் அந்த தொகுப்பாளருக்கும் இன்னொரு உற்சாகத்தையும் தரும். அவர் சோர்ந்து போகாம அவருக்கு. அப்ப அப்படி யாராவது ஒரு ஆள் இணைகிறது சிறப்பு. நான் இந்த விடுமுறை காலங்கள்ல எனக்கு இணைய முடியாது. எனக்கு வீட்டுல யாராவது வெறுவினம், இல்லாட்டி நான் வந்த சனி ஞாயிறு விடுமுறை எல்லாம் இது சின்ன விடுமுறை கிடைக்கும் போது நான் வெளியில போக வேண்டி வரும். ஆகவே நீங்கள் ஒத்தாசையாக இருப்பதற்கு மிக்க மிக்க நன்றி ரஜிதா அவர்களே. நல்ல நல்ல வஜிதாமா, நீங்கள் சிவாஜினி சிவஜலன் 2 பேரையும் கேட்கின்றேன். அடுத்த வார தலைப்பை இங்க போடுவோம். நான் யோசித்தேன், இந்த 3 வார விடுமுறை அதிபர் திறப்புகின்றார். அதற்குள்ள என்ன திட்டம் என்று போடுவோமா?
மூன்று வாரம் அங்கால கவிதை தவிர்க்கப்படுமே 3 வாரத்துக்கு. வெஜிதா அம்மா என்ன சொல்ல வரீங்க? நீங்களே திட்டமிட்டு சொன்னா திட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்களோட மனசுல என்ன மாதிரி வருகிறதோ திட்டங்கள் அதை நாங்கள் வைத்துக் கொள்வோம். கவிதா திட்டம் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? அல்லது விருப்ப தலைப்பு அல்லது திட்டம் என்று கொடுப்போம் இல்லையா? இந்த வாரம் அப்ப விருப்ப தலைப்பை கொடுத்து பாருங்க. முழுக்க விருப்ப தலைப்பு ஆக்கி விடுவோமா? இந்த வாரம் இறுதி வாரமாக இருப்பது. சரி, இம்முறை விருப்ப தலைப்பு சரியா சிவாஜினி? ஆமா. ஆமாம். எங்கே தற்சமயம் விடுமுறை காலத்திலே ஓய்வில்லாவிட்டாலும் பழைய எங்கே சரி வைத்திருக்கின்ற கவிதைகளை இங்கே வந்து சுருகி விடலாம். ஓகே, அருமை சிவாஜினி குட்டி வந்து நினைக்கவும் ஒரு தாயாக என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு சின்ன என்னை பொறுத்தவரை அதை வெளிப்படுத்திக் கொள்வேன். உங்களுக்கு தவறாக தெரியுமோ தெரியல உங்களோட குடும்பக்காரர்களுக்கு. என்னை பொறுத்தவரை நீங்கள் சின்ன பிள்ளைகள் சொல்லும் போது உங்கள் வயதில் எனக்கு அண்ணாக்கள் இருக்கிறோம், எனக்கு அப்பா கமன் நீங்கள். ஆகவே நான் நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் நான் மிக மிக ரசிப்பேன் பாவேன்னா. மிக மிக நன்றி. முகம் என்ன தொலைக்காட்சி மூலம் தான் உங்களை நான் பாக்குறேன், என்ன நீங்க பாக்குறீங்க, நேரம் இன்னும் சந்திக்க இல்லை. ஆனா நீங்க தொகுத்து வளர்த்த காலத்துல நீங்கள் ஒரு கவிப்பியல் உங்களோட எப்படி நான் பேசுவேன் பயந்து பின்வாங்குற நாட்கள் பல விட்டோம் இல்லையா? மற்றது இதுல நான் உண்மையாக வச்சுதான் நாங்கள் இந்த கிழமை மாதிரி பாடசாலை ஒரு 18 வருடங்களா நடத்துகிறோம். இப்பொழுதெல்லாம் ஒரு தவணைக்கு 11 வகுப்புகள் நடத்துகிறோம், நேர் வகுப்புகள். மிக மிக ஒரு 175 பிள்ளைகள் அதிலே இருக்கின்றார்கள். குடும்பமாக தான் பழகுவோம். அவருடைய பிள்ளைகள் அவர்கள் ஹால் இருக்கு, அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தமிழுக்கு பிள்ளைக்கு விட்டுட்டு அந்த ஹாலில் இருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் டென்பால் பயிற்சி மற்ற பயிர் செய்வதற்காக 12 பயிர்மர கண்டுகள் கொடுத்தோம். அதை பற்றி எல்லாம் போடுவார்கள், சொல்லுவார்கள். ஒரு வித்தியாசமானவர்கள் வந்து அறிவுரை கூறுகின்ற யோகா வித்தியாசங்கள் கண்டுகள் எல்லாம் நடக்கும். அவர்களும் ஒரு மிக அன்பாக பழகுவார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகள் மாதிரி எனக்கு ஒரு பிள்ளைகள் மாதிரியாக அந்த இளந்தாய்மார்களும் வீரர்கள் மாதிரி அவர்கள் பிள்ளைகளும் பழகுவார்கள். என்னுடைய மனைவியருக்காக அதுதான் தொடங்கப்பட்டது. இப்போது சங்கம் தான் நடத்துகிறதா நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செய்ய வேண்டும். அந்த அரசாங்க பாடசாலை 2 மண்டபங்களையும் 8 வகுப்பறைகளையும் எடுத்து செய்கின்றோம். வாடகை தான் 290 கொடுக்க போகிறார்கள். ஆனால் மிகப்பெரிய ஆனந்தம், சந்தோஷம். அதிலே கஷ்டப்பட்டு ஒரு தொண்டுதான், ஆனாலும் அதில் நின்று கண்டு கொள்கின்ற மகிழ்ச்சி நல்ல இறைவன் கொடுத்த வரம் இவ்வாறான உறவுகளை ஒரு மன மகிழ்வு சந்தோஷங்கள் கிடைக்கின்றது என்று சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். உங்களோட சேர்ந்து நான் வளர்ந்து கொண்டு வருகின்றேன். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடி கொடுத்த சகோதரி இந்த சிவாஜினி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த வார சந்திப்பாக உங்கள் விருப்ப தலைப்பில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் மனக்கிடக்கைகளை கவிதைகளாக கொண்டு வந்து பாமுகத்தில் சந்திப்பில் எழுதி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். பாவியண்ணா, உங்களுக்கு நன்றி, பாமுகத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாளைக்கும் மாலுக்கு போக வேண்டுமா? ஆம், காலையில் 4 மணி விடுமுறையை நேரத்தில் எடுத்து விட்டோம். ஆனா இந்த வார கவிதைகள் அந்த விடுமுறை என்று சொல்லும் போது நான் யோசிப்பேன், விடுமுறை என்றால் பாடசாலை விடுமுறை மட்டும்தானே என்று யோசித்தேன். ஆனால் இந்த கவிஞர்கள் எழுதும் பொழுது பார்த்தேன் நான் வித்தியாசமான விடுமுறைகள். அந்த விடுமுறை என்றால் அந்த பாடசாலை லீவு மட்டுமல்ல, சூரியன் விடுமுறையை கொண்டு வந்திருந்தார்கள், மரணத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அடுத்தது அந்த உடல் அந்த பெண்ணுக்கான ஒரு நிலைமையை கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப இப்படியான அந்த விடுமுறைகளை கொண்டு வரும்போது அந்த கவிஞர்களின் சிந்தனை எவ்வளவு பக்கமாக விரிகின்றது என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது தளம் தந்த சந்தம் சிந்தும் சந்திப்புக்கும் பாமுகத்துக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன் பாவியண்ணா. நன்றி, வணக்கம்.